कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्तस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदं आश्रयेऽहम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद सद्गुरुनाथ महाराज की जय பாகவதத்தில் இருக்கிற பஞ்சஸ்துதிகளில் தான் இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆரம்பத்துலேருந்து குந்தி ஸ்துதியிலேருந்து பீஷ்ம ஸ்துதி, அடுத்தது துருவ ஸ்துதி, அடுத்தது பிரகலாத ஸ்துதி நேற்றுக்கு ஆதித்யா சொல்லி முடித்தான். இன்றைக்கி வந்து 5வது ஸ்துதியான கஜேந்திர ஸ்துதி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்துதிகள்னா என்னன்னா பேசிக்கலி பக்தியின் வெளிப்பாடு தான் ஸ்துதி. அவாவா இப்போ குந்தி ஸ்துதினா குந்தி தேவியோட பக்தியின் வெளிப்பாடு தான் குந்தி ஸ்துதி. அந்த மாதிரி அவாவோட பக்தியின் வெளிப்பாடு தான் ஸ்துதிகள் அப்படின்னு. ஸ்துதி வந்து பக்தியின் வெளிப்பாடு. பக்தின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பக்தியிலே வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பக்திஸ் இருக்கு இல்லையா. அது வந்து ஏர்லி ஸ்டேஜஸ் இருக்கு. அப்படியே ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு மெச்சூர் ஸ்டேஜ் வரைக்கும் உச்சகட்டத்தில் இருக்கிற பக்தி வரைக்கும் அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எல்லாத்துக்குமே முன்னேற்றம்னு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜ் பக்தாஸ்லாம் எப்படி இருப்பா அப்படின்னா, அவளோட ஏர்லி ஸ்டேஜ் பக்தாஸோட லட்சணம் என்ன அப்படின்னா, அவள்லாம் வந்து ஆசைப்பட்டு கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு கோயிலுக்கு போவா அப்படிங்கிறது அவளோட லட்சணம். அவள்லாம் எப்படி இருப்பான்னா, ஆசைப்பட்டு கோயிலுக்கு போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் க்யூவில் நின்று லைனில் நின்று ஆசைப்பட்டு கோயிலுக்கு போய் க்யூவில் நின்று 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு லைனில் நின்று இது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் அடுத்தது நமக்கு தான் பகவத் தரிசனம் கிடைக்க போகிறது அப்படின்னு ஆசையாக போய் பார்க்கும்போது திடீர்னு திரை போட்டான்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவா. இப்பேற்பட்ட துர்பாகியமாக எனக்கு அதன்யன் ஆயிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுவா இல்லையா. இது வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கிற பக்தாவோட ஒரு கேரக்டரிஸ்டிக், ஒரு லட்சணம். இதே பக்தி முத்தி இருந்தது அப்படின்னா, ஒரு மெச்சூர்ட் பக்தாஸ் எல்லாம் அவளோட லட்சணம் என்ன அப்படின்னா, இந்த க்ஷணம் வீணாயிடுத்து. பிரகலாதன் சொல்றாரு இல்லையா, நரசிம்ம பகவான் கேட்கிறாரு, என்ன கண்டே பயம் இல்லைன்னா உனக்கு எதை கண்டு தான் பயம் அப்படிங்கும்போது, சம்சாரத்தை கண்டு பயம் எனக்கு. இந்த இது இந்த க்ஷணம் நான் வந்து உங்களை ஸ்மரிக்காம இருந்துருவேனோ, பகவானை ஸ்மரிக்கலைன்னா அந்த க்ஷணம் வியர்த்தம் இல்லையா. ஸோ இந்த க்ஷணம் நான் வியர்த்தமாக்கிடுவேன், உங்களை ஸ்மரிக்காம க்ஷணத்தை வேஸ்ட் ஆக்கிடுவேனோ, இந்த க்ஷணம் வியர்த்தமாயிடுமோங்கிறத அதுதான் எனக்கு பயம் அப்படிங்கிற. லீலாசுக்கரும் கிருஷ்ண கருணாமிர்தத்தை பாடுற சொல்றார், அமூன்ய தன்யானி தினம் தராணி ஹரே த்வதாலோகனமந்தரேண அநாத பந்தோ கருணைக சிந்தோ ஆஹந்த கதம் நயாமி. ஒரு க்ஷணமும் நான் பகவானை ஸ்மரிக்கணும், இந்த க்ஷணம் அனுக்ஷணமும் நான் ஸ்மரிச்சுட்டே இருக்கணும். இந்த க்ஷணம் நான் பகவானை ஸ்மரிக்கலை அப்படின்னா இந்த க்ஷணம் வேஸ்ட். இன்னைக்கு நான் பாகவத பாராயணம் பண்ணலைன்னா இந்த நாளே வேஸ்ட் இல்லையா. அதனால அவர் சொல்றார், இனிமே
எப்போ எப்போ எனக்கு உங்க பகவானே எப்போ எனக்கு உங்க தரிசனம் கிடைக்க போறது, தரிசனம் கிடைக்கிற வரைக்கும் என்னோட ஜென்மா வியர்த்தமாயிட்டே இருக்கே, உங்களுக்கு தரிசனம் கிடைக்காம என் ஜென்மா வியர்த்தமாயிட்டே இருக்கு, எல்லா க்ஷணமும் வியர்த்தமாயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நிலையில இருக்கிற பக்தா, அந்த பீக் மெச்சூர்டு பக்தாஸ்லாம் இப்படிதான் நினைப்பான். அனுக்ஷணமும் பகவத் தரிசனம் கிடைச்சுட்டே இருக்கணும், பகவானை பத்தி ஸ்மரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அது வந்து மெச்சூர்டு பக்தாஸோட லட்சணம் இது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு பக்தி, ஒரு மெச்சூர்டு பக்தி, இப்பேற்பட்ட ஒரு பக்தி நமக்கு எப்போ வரும், எப்போ கிடைக்கும் அப்படின்னா சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும்போது தான் அது கிடைக்கும். எல்லாம் பார்த்த மாதிரி எறும்புலேருந்து பிரம்மா பரியந்தம் இந்த முக்குணங்கள் கட்டுப்பட்டவா தான், சத்துவம் ரஜஸ் தமஸ் முக்குணங்கள் கட்டுப்பட்டவா தான். அப்போ இந்த எல்லாருக்குமே இந்த 3 குணங்களுமே இருக்கு, ஏதோ ஒரு ப்ரொபோர்ஷன்ல இது ஜாஸ்தியா இருக்கும்போது அது கம்மியா, இன்னொரு கம்மியா இருக்கும், அது ஜாஸ்தியா இருக்கும்போது இது கம்மியா இருக்கும். ஸோ சத்துவகுணம் எப்போ உயர்ந்து இருக்குமோ, மேலோங்கி இருக்குமோ, அப்பதான் இப்பேற்பட்ட ஒரு பக்தி, இந்த மெச்சூர்ட் லெவல் ஆஃப் பக்தி அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு. இதுதான் கஜேந்திரனோட கதையிலையும் பார்க்கலாம். கஜேந்திரன் வந்து கதை எல்லாருக்குமே தெரியும். கஜேந்திரனோட கதை தத்துவ ரீதியா பார்த்தோம் அப்படின்னா கஜேந்திரன் தான் ஜீவாத்மாவான கஜேந்திரன் வந்து திரிக்கூட்டம் பர்வதத்தின் அடிவாரத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்க. திரிக்கூட மலைகள் எதை காமிக்கிறது, அதோட தாற்பயம் என்ன அப்படின்னா காமாதி ரோகங்கள் தான் அதை ரெப்ரசென்ட் பண்றதா. அது ரெப்ரசென்ட் பண்றது காமாதி ரோகங்கள். ஸோ காமாதி ரோகங்கள் என்ன அப்படின்னா சொல்லுவா, காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், இதெல்லாமே வந்து ஒரு பர்சனோட பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்பா. என்ன சொல்றா இல்லையா, காமாத் குரோதோபிஜாயதே, குரோதாத் பவதி சம்மோகः, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமः, ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசः, புத்திநாசாத் பிரணஷ்யதி அப்படின்னு சொல்றா இல்லையா. ஸோ அது மாதிரி காமம்ங்கிறது நமக்கு ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா அது காமம்னு சொல்லுவா. ஸோ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்கலன்னா நமக்கு கோபம் வரும் இல்லையா, ஃப்ரஸ்ட்ரேஷன், கோபம் வரும் இல்லையா, அதுதான் காமாத் குரோதோபிஜாயதே, குரோதாத் பவதி சம்மோகः. அந்த கோபம் வந்து நமக்கு வந்து கண்ணா அப்படின்னு ஒரு கோபத்துல இருக்கும்போது கோபம் தலையேறி போச்சு அப்படின்னா நம்ம வந்து விஷயத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டோம். கோபத்துல வந்து வி மேக் ராஷ் சாய்ஸஸ் இல்லையா, ஏன்னா விஷயத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்க மாட்டோம். குரோதாத் பவதி சமோகா, விஷயத்தை ஒழுங்கா இருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டோம். சமோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ, நமக்கு வந்து இஃப் யூ ஹேவ் டு மேக் குட் சாய்ஸஸ், நமக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கணும். நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் we can make good choices இல்லையா. ஸோ எப்போ கோவத்தை நம்ம வந்து விஷயத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கலையோ we can't make good choices, we can't think straight. சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ, we can't think straight. ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசः, if we can't think straight புத்திநாசம் ஏற்படும். ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசः, புத்திநாசாத் பிரணஷ்யதி. எப்போ புத்திநாசம் ஏற்படுறதோ அது மனுஷனே இல்லை, அவன் மிருகத்துக்கு சமம் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து இட்ஸ் த பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஃபார் எனி பர்சன். ஸோ காமத்திலேருந்து ஆரம்பிச்சு ஸோ இதுதான் வந்து இது காட்டுறது. திரிகூடமலைங்கிறது இதுதான் காட்டுறது. ஜீவாத்மாவான கஜேந்திரன் இந்த காமாதி ரோகங்கள் நிறைந்த இந்த திரிகூட மலைகளில் சஞ்சரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு காமிக்கிறது. ஸோ சொன்ன மாதிரி முக்குணங்கள் தான், எல்லாத்துக்குமே முக்குணங்கள் தான் இருக்கு. ஸோ இந்த திரிகூட மலைகள் இது எதை சிக்னிஃபை பண்றது, காமாதி ரோகங்கள் எதை சிக்னிஃபை பண்றது அப்படின்னா ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் சிக்னிஃபை பண்றதா இது. ஸோ நம்ம வந்து ஒரு கஜேந்திரனுக்கு எப்படி பக்தி ஏற்பட்டது அப்படின்னா இப்போ எப்படி இந்த காதி மூலமே கத்துற அளவுக்கு எப்படி பக்தி ஏற்பட்டது அப்படின்னா சொல்லுவா, சத்துவகுணம் மேலோங்கி இருந்தால் தான் இந்த பக்தி வரும்னு பார்த்தோம். எப்படி சத்துவகுணம் அந்த யானைக்கு எப்படி மேலோங்கி இருந்தது அப்படின்னா ஒரு குணத்தையும் ஒரு கலரால் ரெப்ரசென்ட் பண்ணலாம், ரைட். ஸோ இப்போ வந்து ரத்தத்தை ரெட்டு கலரில் இருக்க, ரெட்டு கலரை ரஜோகுணத்தில் இது பண்ணலாம், ரஜோகுணத்துக்கு ரெட்டு கலரை ரெப்ரசென்ட் பண்ணலாம், அசோசியேட் பண்ணலாம். தமோ குணத்துக்கு டார்க் கலரை அசோசியேட் பண்ணலாம், சத்துவகுணத்துக்கு வெள்ளை கலர் லைட் கலரை அசோசியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கஜேந்திரனுக்கு எப்படி பக்தி வந்தது அப்படின்னா, பக்தி எப்படி இருந்தது, சத்துவகுணம் எப்படி மேலோங்கி இருந்தது அப்படின்னா முதலையோட 1000 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தது இல்லையா. முதல்ல வந்து இந்த காலில் கவ்வின்னு இருந்தது இல்லையா. ஸோ ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பெயிண்டே இருக்கு இல்லையா. ஸோ ரத்தம் வந்து ஆல்மோஸ்ட் 1000 வருஷம் சண்டை போட்டதுனால உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் ஆல்மோஸ்ட் வெளில போயிட்டான். ஸோ அதனால ரத்தம் வந்து ரெட் கலர்ல இருக்கும் இல்லையா. ரெட் கலர் சிக்னிஃபைஸ் ரஜோகுணம் இல்லையா. ஸோ ரத்தம் போயிடுத்து, ரெட் கலர்ல இருக்கிற ரத்தம் போயிட்டு இருந்தா தமோகுணம் போயிடுத்து. யானைக்கு மத நீர் அப்படின்னு சொல்லிட்டு டெம்போரல் ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லுவா இல்லையா. ஸோ 1000 வருஷமா சண்டை போட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால டெம்போரல் ஃப்ளூயிட்ஸும் வெளில வந்துருத்தான். ஸோ டார்க் கலர்ல இருக்கும் அந்த டெம்போரல் ஃப்ளூயிட்ஸ். ஸோ டார்க் கலர்ல இருக்கிறதுனால தமோகுணமும் வெளில போயிடுது. ஸோ முக்குணங்களுமே ப்ரப்போர்ஷனலாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ எப்போ இது ரெண்டும் கம்மியாகிடுதோ ஆட்டோமேட்டிக்லி சத்துவகுணம் மேலே வந்துடுது. அதனால சத்துவகுணம் மட்டுமே இருந்தது, அதனால பக்தி வந்தது அப்படின்னு. இப்பேற்பட்ட பக்தி இந்த யானைக்கு எப்படி வந்ததுன்னா இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா வாசனா பலன்.
இந்த யானை வந்து முற்பிறவியில இந்திரத்யும்னன் அப்படிங்கிற பாண்டியராஜனா அந்த ஜென்மம் இருந்துதான். இந்த பாண்டியராஜன் வந்து பரம பக்தன். அகஸ்தியருங்கன்னு அவரோட குரு வந்து அகஸ்தியர். ஸோ அவர் குரு வந்து அகஸ்தியர் வந்து ஒரு நாளைக்கு அவரோட அரண்மனைக்கு, ராஜாவோட அரண்மனைக்கு வரும்போது இந்த ராஜா வந்து பூஜை பண்ணியிருந்தாராம். அப்போ ஹரி பூஜை பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ ஸோ பூஜை பண்ணும்போது அவருக்கு குரு வந்திருக்காருன்னு தெரியும். அவருக்கு தோன்றதான் என் குருநாதர் எப்போதும் கொட்டாங்குச்சி தொன்னு அதெல்லாம் வச்சு தான் நைவேத்தியம் பண்ணுவார், பூஜை எல்லாம் பண்ணுவார். ஏன்னா காட்டில் இருக்கார் இல்லையா, காட்டில் என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு தானே பண்ண முடியும். ஸோ அதை காட்டில் கிடைக்கிற விஷயத்தை வச்சு தான் என் குருநாதர் பண்ணுவார். நானும் இங்கே அரண்மனையில் வாழறேன், எல்லாம் சொர்ணமயமாக இருக்குது, எல்லாம் தங்க தாம்பாளம், தங்க உதிர்ணி, தங்க பஞ்சபாத்திரம் எல்லாம் தங்கமயமாக சொர்ணமயமாக இருக்குது. ஸோ நான் பண்ணுற பூஜையும் இது எல்லாமே தங்கத்தால் பண்ணுற பூஜையை குருநாதர் பார்க்கட்டுமே அப்படின்னு பார்த்தாராம். ஸோ மதம் தெரியறது இல்லையா. ஸோ அதுதான் இது தெரிஞ்சோடனே அகஸ்தியர் மந்தகாசம் பண்ணுறாராம். அவருக்கு தோன்றதான் இப்போ ஏற்பட்ட மதத்தோட பக்தி பண்ணா இவன் எந்த ஜென்மால கரையேறது, எந்த ஜென்மால கரையேறது, இப்போ ஏற்பட்ட மதத்தோட இது பண்ணா, அதனால ஒரு ஷார்ட்கட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குறாராம். அடுத்த ஜென்மால நீ யானையாக பிறக்க கடவுது அப்படின்னு. இதோட நிறுத்தியிருந்தா அது சாபம். ஆனால் இன்னும் ஆட் பண்ணுறாரு என்னன்னா, யானையாக பிறக்கும் போது பகவானே வந்து உன்னை கரையேற்றுவார் அப்படின்னு. ஸோ சாபம் மாதிரி இருக்கே தவிர இது பரம அனுகிரகம் இல்லையா. இப்போ நம்ம கோடிங் பண்ணும்போது கூட சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவா இல்லையா. என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் நான் இங்கேருந்து நான் வேற யாருக்கா அனுப்புறேன்னா இன்கிரிப்ட் பண்ணி அனுப்புவேன். ஸோ எனக்கும் அந்த விஷயம் எனக்கு தெரியும், ரிசீவ் பண்ணுறவருக்கு தெரியும். வேற யாராவது கஷ்டமாக பண்ண ட்ரை பண்ணான்னா அது அவளுக்கு தெரியாது. ஸோ அது மாதிரி இப்போ இன்கிரிப்ட் பண்ணியிருக்கான். அது வந்து அனுகிரகம்னு அகஸ்தியருக்கு தெரியும், அந்த இந்திரத்யும்னன் ராஜா கஜேந்திரனுக்கு தெரியும் அது. ஸோ நாமெல்லாம் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா இப்போ யானையாக பிறக்க கிடவுது அப்படிங்கிறதோ நிறுத்தியிருந்தா அது சாபம், பகவான் கரையேற்ற போகிற அடுத்த ஜென்மத்தில் அப்படின்னு அது பரம அனுகிரகம் இல்லையா. அதனால அப்படி சாபம் மாதிரி அனுகிரகம் பண்ணுறார். இந்திரத்யும்னன் ராஜாவும் அடுத்த ஜென்மத்தில் யானையா கஜேந்திரனா ஜென்மா கிடைக்கிறது. ஸோ கஜேந்திரன் வந்து தத்துவ ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னா கஜேந்திரன் வந்து ஜீவாத்மா, திருக்கூட மலைகள் தான் காமாதி ரோகங்கள், ரஜோகுணம் தமோகுணம் இதுவாக இருக்கும். ஸோ இந்த கஜேந்திரனுக்கு வந்து கஜேந்திரனுக்கு வந்து மதம், யானைக்கு மதம் தானே ஒரு ஃபீச்சர், குவாலிட்டிஸ், கேரக்டரிஸ்டிக், மதம் தானே யானைக்கு. ஸோ அதனால இந்த கஜேந்திரனுக்கு வந்து எல்லா யானைக்கும் இருக்கிறதோட மதம் ஜாஸ்தியாக. ஏன் அப்படின்னா யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா சிங்கம்லாம் வந்து யானை வந்து சிங்கத்தோட ஃபேவரட் ஃபுட். யானை வந்து சிங்கம் வந்து யானையை வேட்டையாடி அதை சாப்பிடும், அது பிடிச்ச சாப்பாடு அது. ஸோ அப்படி இருக்கும்போது கஜேந்திரன் பக்கத்தில் வரத்துக்கு எல்லா சிங்கத்துக்கும் அரட்டியான். கஜேந்திரன் பக்கத்தில் வரத்துக்கு மட்டும் இல்லை, கஜேந்திரன் கூட எப்படி கஜேந்திரனோட ப்ரொடெக்ஷனில் எவ்வளோ பேர், எவ்வளோ யானைகள், சாது மிருகங்கள்லாம் இருந்ததோ அவள் பக்கத்தில் வரத்துக்கு அரட்டியான். ஏன்னா கஜேந்திரன் மேலே இருக்கிற பயம், அப்பேற்பட்ட பலம் கஜேந்திரனுக்கு. ஸோ கஜேந்திரனுக்கு வந்து இப்பேற்பட்ட சுய பலம் எனக்கு இருக்கு. கஜேந்திரன்னா கஜராஜன் இல்லையா. ஸோ அதனால பதவி, ராஜாங்கிற பதவி இருக்கு, பதவி சுய பலம் இருக்கு, பதவி இருக்கு, சேனா பலம் இருக்கு, குடும்ப பலம் இருக்கு. 11,000 யானைகள் எப்போதுமே சுத்தியே இருக்கும். ஸோ குடும்ப பலம் இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட பலசாலியான சுய பலமும் இருக்கு, இது எல்லா பலமும் இருக்கு. இப்பேற்பட்ட எண்ணுக்கு என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். ஸோ இது வந்து இந்த ஜலாசயத்தில் வந்து ஜலக்கிரீடை பண்ணுறது இல்லையா, அந்த ஜலாசயம் சம்சார சாகரம் தான், சம்சார சாகரத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ அந்த சம்சார சாகரத்தில் இப்பேற்பட்ட மதம் பிடிச்ச ரஜோகுணம் தமோகுணம் மேலோங்கி இருந்து என்னை அடிக்கிறதுக்கு யார் இருக்கா, எனக்கு என்ன வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு சுக்கத்தை அனுபவிச்சுட்டு சுகானுபவத்தில் இருக்கு. ஸோ அந்த சமயம் வந்து பெரியவாள்லாம் சொல்லுவா, காலங்கிறது யாரையும் விட்டு வைக்காது அப்படின்னு. பீஷ்மரே சொல்கிறார், சரதல்பத்தில் இருக்கும்போது எல்லா பஞ்சபாண்டவெல்லாம் வரும்போது திரௌபதி பார்த்து சொல்கிறார், அம்மா திரௌபதி, பகவான் பகவானே உன்னோட சகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பகவானே அர்ஜுன பார்த்த சாரதியாக இருந்து உங்கள் கூடயே இருந்து உங்கள் கோட்டை உங்கள் கேம்ப்லேயே இருந்து எல்லாம் உங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போதே உனக்கு என்ன, நீங்கள் படாத கஷ்டமா, நீங்கள் படாத கஷ்டம் இருக்கா? ஸோ பகவானே சதா சர்வகாலமும் கூட இருக்கும்போது உங்களுக்கு இப்படி கஷ்டம் வந்திருக்குன்னா அது காலம், சர்வம் காலகிருதம் பண்ணி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. எல்லாம் காலந்தாமா, வேற என்னத்தை சொல்கிறது அப்படிங்கும்போது காலம் வந்து யாரையுமே விட்டு வைக்காது, பகவானையே விட்டு வைக்காது. ஏன்னா ராமரே வந்து சீதம்மாவை பிரிந்து 10 மாதம் அழுதார் இல்லையா, சீதம்மாவும் அழுதா இல்லையா. ஸோ காலம் யாரையும் விட்டு வைக்காது அப்படிங்கிறதுனால கஜேந்திரனையும் விட்டு வைக்கல. ஸோ சம்சார சாகரத்தில் இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு கஜேந்திரன் வந்து சுகானுபவத்தில் இருக்கும்போது இந்த முதல்ல தான் வந்து காலத்தோட ரெப்ரசன்டேஷனா. சந்தோஷமாக இருக்கும்போது முதல்ல வந்து காலை கவ்வுறது இல்லையா, காலை பிடிச்சிடுறதுக்கு சமம். ஸோ காலம் பிடிச்சிடுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றுன்னா எல்லாம் கஜேந்திரனை விட்டு விலக ஆரம்பிச்சது. மனைவி, மக்கள், பிரஜைகள் அப்படின்னு எல்லாமே விட்டு விலக ஆரம்பிச்சது.
என் பொருள் என் மனை என்பதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது விக்கீனாவும் குழலிய போது மனம் என்னிடுமோ தெரியாது ஐம்புலனும் கரணும் வாயும் மாடியடங்கிடும் போது எந்த ஆவி பிரிந்திடும் போது மனம் என்னிடுமோ தெரியாது உற்றவர் பெற்றவர் சுற்றமும் மற்றவர் ஹோ என்றழுதிடும் போது உயிர் ஓசைகள் ஓய்ந்திடும் போது மனம் என்னிடுமோ தெரியாது வந்த மதூதர் வளைத்து பிடித்தனை வா என்றிழுத்திடும் போது விக்கீனாவும் குழலிய போது மனம் என்னிடுமோ தெரியாது 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 அப்படின்னு அகஸ்தியர் பாடுறார். அந்த கடைசி காலத்துல எல்லாம் சொந்த பந்தங்கள் நம்ம கூடயே எப்போதும் எல்லாம் இருக்க போறா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளும் நம்மளை விட்டு போகும்போது உயிர் ஓசை ஆடின்னு இருக்கும்போது அக்கம் பக்கத்துல இருக்கிறவாளும் ஐயோ இவருக்கு இப்படி ஆயிடுதே அப்படின்னு அழுதுன்னு இருக்கும்போது நம்ம மனசு நம்ம கையில் நம்ம வசத்துல இருக்குமான்னு தெரியலையே. யமதர்மராஜன் வந்து யமதூதர்கள் வளைத்து பிடித்து என்னை வா என்று இழுத்திடும் போது விக்கி நாவும் குழலிய போது. ஸோ அந்த சமயத்துல நம்மளோட மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குமான்னு தெரியாது. இவ்வளவு பேர் தூக்கத்துல போகும்போது மனசு கட்டுப்பாட்டு இருக்காது இல்லையா? எவ்வளவு பேர் கோமால இருக்கும்போது போற மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காது இல்லையா? அப்படியே நம்ம கட்டுப்பாட்டுல இருந்தாலும் கடைசி ஐயோ யமதர்மரா வந்துட்டு ஐயோ அப்படின்னு பதறாம ராமான்னு பகவானை ஸ்மரிக்கணுமே. அப்படியே பகவான் அது சொல்ற யமதூதர்கள் இது வா என்று இழுத்திடும் போது என்ன பண்ண முடியும்? விக்கி நாவும் குழலிய போது கரெக்டாக நம்ம நாமான்னு சொல்லணுமே. அப்படியே சொல்லணும் போது யமதர்மராஜ் கிட்ட ஒரு 5 minutes டைம் கொடுங்க அப்படின்னு. எதுக்குன்னு கேட்பார். எதுக்கு நான் போய் நாமா சொல்லிட்டு வரேன், குரு பிரம்மாவா சொல்லிட்டு வரேன் அப்படின்னா அவ கேட்பா 80 வருஷம் வாழ்ந்தியே என்ன கிழிச்ச, இந்த 5 நிமிஷம் கொடுத்தா என்ன கிழிக்க போற நீ அப்படின்னு கேட்பா. எதுக்கு? ஸோ கஜேந்திரனோட எக்ஸாம்பிள் சினாரியோ பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு முன்பிறவியில் குருவோட கிருபை இருந்ததுனால இந்த மாதிரி கடைசி காலத்துல இந்த மாதிரி ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல ஆதி மூலமே அப்படின்னு பகவானை ஸ்துதி பண்ணிது. நாமளும் நமக்கும் குரு கிருபை இருக்கு, கடைசி காலத்துல பண்ணுவோம். ஆனா ஏன் கடைசி காலம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? எல்லாம் நன்னா இருக்கும் போதே, எல்லா இந்திரியங்கள் எல்லாம் நன்னா இருக்கும் போதே நம்ம பகவானை ஸ்மரிக்கலாமே, கதாசிரவணம் பண்ணலாமே, நாமா சொல்லலாமே அப்படின்னு. ஸோ அதனால எல்லாம் நன்னா இருக்கும் போதே பண்ணலாமே, ஏன் கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணும்? கடைசியில் என்ன நடக்கும்னே தெரியாது அப்படிங்கிறதுனால அதுதான் சொல்றாரு. அதுதான் அகஸ்தியரோட பாட்டு. அகஸ்தியர் சொல்றாரு, இதை கடைசி காலம் வரைக்கும் வெயிட் பண்ணாத, நன்னா இருக்கும் போதே நாமா சொல்லு அப்படிங்கிற. ஸோ கஜேந்திரன் 1000 வருஷம் சண்டை போட்டு இருக்கு அப்படிங்கும்போது அவருக்கு தோன்றது சம்திங் டசன்ட் ஆட் அப் இல்லையா? ஏன்னா 1000 வருஷம் அன்னாகாரம் இல்லாமல் சண்டை போட்டு இருக்கோம் அப்படின்னா ஒன்று நான் போயிருக்கணும், இல்லை அந்த முதல்ல போயிருக்கணும், இல்லை 2 பேருமே போயிருக்கணும். ஏன்னா அன்னாகாரம் இல்லாமல் சண்டை போட்டுருக்கு. சொல்லுவா ஒரு மேமலால ஆக்சிஜன் இல்லாம 3 நிமிஷம் உயிர் வாழலாமா, தண்ணி இல்லாம 3 நாள் உயிர் வாழலாமா, அன்ன ஆகாரம் ஃபுட்டு இல்லாம 3 வாரம் தண்ணி இல்லாம 3 நாள், ஃபுட்டு இல்லாம 3 வாரம் உயிர் வாழலாமா. ஸோ அப்படி இருக்கும்போது யானைகள்லாம் இந்த யானை பலிஷ்டன், சாதாரண யானை இல்லை, முதல் சாதாரண யானை இல்லை, ஃபைன் 3 வாரம் வேண்டாம், 4 வாரம், 3 மாசம், 3 வருஷம், 1000 வருஷம் நான் இது பண்ணிட்டு இருக்கு, அன்னாகாரம் இல்லாமல் சண்டை போட்டு இருக்கு. பட் none of them are letting up, neither of them are letting up இல்லையா? ஸோ மரணம் எங்களுக்கு எப்போவோ சம்பவிச்சிருக்கணும். ஒன்று எனக்கு இல்லை அதுக்கு இல்லை 2 பேருக்கும் எப்போவோ சம்பவிச்சிருக்கணும். ஸோ எப்போ எங்களுக்கு மரணம் சம்பவிக்கலையோ, இவ்வளோ நாள் அன்னாகாரம் இல்லாமல் சண்டை போட்டுருக்கோம், மரணம் சம்பவிக்கலையோ, அந்த மரணம் so somebody is interfering with this. Somebody is interfering with this and somebody is protecting us. Both of us. Somebody is protecting both of us இல்லையா? ஸோ மரணமும் மரண தேவத்தைக்கும் கட்டுப்பட்டிருக்கிறது வேற யாருக்கோ கட்டுப்பட்டிருக்கா. ஸோ மரண தேவதைக்கும் மேலே வேற யாரோ இருக்கா. ஸோ அது கஜேந்திரனுக்கு தோன்றதான், இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு அப்பா அம்மா இருக்கா, எங்க அப்பா அம்மா இருக்கானா அவளுக்கு அப்பா அம்மா இருக்கா, அவளுக்கான அவளுக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இது ஃபேமிலி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்டது ஃபேமிலி ட்ரீ இல்லையா, ஃபேமிலி ஃபாரஸ்ட் இல்லையா, அப்படியே நேரோ பண்ணிட்டே போகுதுன்னா எல்லாருக்கும் மூத்தவராக ஒருத்தர் இருக்கணுமே. ஒண்ணுமே இல்லை, யாருமே இல்லாமல் திடீர்னு ஒன்று வரைஞ்சிடாது. இந்த யானையே சூன்யவாதத்தை ஒத்துக்கல. ஸோ சொல்றது ஆரம்ப காலத்துலேருந்து அனாதி காலமாக ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துலேருந்து தான் இது எல்லாமே வந்திருக்கு. ஏன்னா திடீர்னு சும்மா தோன்றுறது அப்படின்னா அது ஒத்துக்கல, அந்த யானை கஜேந்திரன் ஒத்துக்கல. ஸோ ஆதி மூலம்னா ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்டேருந்து தான் எல்லாமே, இந்த பிரபஞ்சமே வந்திருக்கு, இது எல்லாமே வந்திருக்கு அவர்கிட்டேருந்து தான்.
அப்பேற்பட்ட அந்த ஆதி மூலனை நான் வணங்குறேன் அப்படிங்கிறது. அந்த அந்த எந்த ஜலாசயத்தில் இது இந்த யானையும் முதலையும் சண்டை இது ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோ, சண்டை போட்டுட்டு இருக்கோ, அந்த அந்த ஜலாசயத்தில் லோட்டஸ் ஃப்ளவர்ஸ் நிறையா பூக்குமாங்க. ஸோ அதனால அந்த லோட்டஸ் பூ எடுத்துட்டு அப்பேற்பட்ட அந்த ஆதி மூலம் இந்த ஜெகத்துக்கே காரணமாக இருக்கிற அந்த ஆதி மூலனுக்கு இதை நான் சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. ஓம் நமோ பகவதே தஸ்மை யதயே தச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய அபிதீமஹி. கஜேந்திரன் சொல்லிட்டு ஸ்துதி பண்ண ஆரம்பிக்கிறது கஜேந்திரன். 5 ஸ்துதிகள்னு பார்த்தோம். 5 ஸ்துதிகளில் கஜேந்திர ஸ்துதிக்கும் மற்ற 4 ஸ்துதிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, மற்ற 4 ஸ்துதியும் மற்ற 4 பேர் ஸ்துதி பண்ணும்போது பகவானுக்கு நேரம் பண்றா. கஜேந்திரன் ஸ்துதி பண்ணதுக்கு அப்புறமா தான் பகவத் தரிசனம் கிடைக்கிறது. குந்தி ஸ்துதின்னு பார்த்தோம்னா குந்தி தேவி சாக்ஷாத் பகவான்கிட்டே ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு இருக்கா, கிருஷ்ணர்கிட்டயே சொல்றா. பீஷ்மரும் கிருஷ்ணர்கிட்டயே சொல்றார். துருவனும் பகவான் பிரத்யட்சமா காட்சி கொடுக்கும்போது பகவான்கிட்டயே சொல்றார். பிரகலாதனும் நரசிம்மன் மடியில உட்காதுன்னு சொல்றாரு. ஆனா கஜேந்திரன் மட்டும் ஸ்துதி பண்ணதுக்கு அப்புறமா தான் பகவத் தரிசனம் கிடைக்க போறது இல்லையா. பரேஷாயா அபிதீமஹி அப்படிங்கிறது. ஸோ தீமஹி அப்படின்னா தியானம் பண்றேன் அப்படின்னு. இந்த ஸ்லோகத்தை இந்த ஸ்துதியை கஜேந்திரன் சொல்லலை, நம்ம சொல்றோம் இல்லையா, அது மாதிரி சொல்லலை. ஏன்னா யானையால் எப்படி சொல்ல முடியும்? யானை பிடுறோம், நாய் கொலைக்கும், நாம தான் பேசுவோம், நாம தான் சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அந்த யானை ஆதி மூலமே கத்தித்து அப்படின்னு சொல்றோம், ஸ்துதியை கத்தித்து அப்படின்னு சொல்றோம். ஆனால் கத்தலை, மனசால தியானிச்சுது. ஏற்பட்ட பரமாத்மாவுக்கு நம்ம வாயால சொன்னா என்ன, மனசால தியானம் பண்ணா என்ன, எல்லாம் அவருக்கு தெரியுங்க. அந்தரியாமே அவர் தானே உட்கார்ந்துட்டு இருக்க. ஸோ அதனால தீமகி தியானம் பண்ணித்த ஸ்துதியை தியானம் பண்ணித்த மனசால சொல்லிட்டு அது பிளிரித்து அந்த மனசால சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. இந்த கஜேந்திர ஸ்துதி ஆரம்பிக்கிறது. எத ஏதத் சிதாத்மகம். எத ஏத்தது அப்படின்னா இந்த சரீரத்தை பத்தி சொல்ற. இந்த சரீரத்துக்கு யாரு சைத்தன்யம் கொடுக்குறாரோ அப்பேற்பட்ட ஆதி மூலம் நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு. சரீரத்துக்கு யாரு சைத்தன்யம் கொடுக்குறாரோ, ஏன்னா எறும்புலேருந்து பிரம்மா பரியந்தம் அந்தரியாமே பகவான் இருக்கிறதுனாலதான் சைத்தன்யம் இருக்கு. சைத்தன்யமா அவர் உள்ள இருக்கிறதுனால தான் சைத்தன்யம் இருக்கு நமக்கு, இல்லைன்னா அச்சைத்தன்யமா போயிடுவோம் இல்லையா. ஸோ சைத்தன்யம் எறும்புலேருந்து பிரம்மா பரியந்தம் இருக்கு. எவ்வளோ அளவுக்கு அந்த சைத்தன்யம் வெளிப்படுறது அப்படிங்கிறது தான் டிஃப்ரென்ஸ் இருக்கே தவிர சைத்தன்யம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஒரு எறும்புக்கு சைத்தன்யம் அவ்வளோவா வெளிப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு எறும்போட நாம சைத்தன்யம் ஜாஸ்தியா வெளிப்படுத்துவோம். ஏன்னா நம்ம பண்ற காரியம் நம்மளோட தேவர்கள் சைத்தன்யம் வெளிப்படுத்துறது ஜாஸ்தியா. அதே மாதிரி பிரம்மதேவர் மகத் சைத்தன்யம் வெளிப்படுத்துவார், ஏன்னா சிருஷ்டிகர்த்தா இல்லையா அவர். ஸோ அதனால பண்ற காரியத்தை பொறுத்து எவ்வளோ சைத்தன்யம் வெளிப்படுறது அப்படின்னு. இப்போ ஒரு சைத்தன்யம் இல்லாத ஒண்ணுதான், சைத்தன்யம் எல்லாருக்கும் எறும்புலேருந்து பிரம்மா பரியந்தம் இருக்கு. ஆனால் எவ்வளோ சைத்தன்யம் வெளிப்படுறதுங்கிறது தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ நம்ம விளக்கேற்றி வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம சாமி ரூம்ல விளக்கேற்றி வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் குட்டியா தான் எரியும், அது சின்னதாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆனால் திருவண்ணாமலையில போனோம்னா எவ்வளோ பெருசா இருக்கு ஜோதி, எவ்வளோ பிரகாசமா இருக்கு. ஸோ அக்னி, இந்த அக்னி வேற அந்த அக்னி வேறன்னு சொல்லிடலாமா? அக்னி தானே. இந்த ஜோதி வேற அந்த ஜோதி வேற, இந்த தீபம் வேற அந்த தீபம்னு சொல்லணுமா? பிரகாசம் வேற, ஆனா தீபம் தான், அக்னி தான் இல்லையா. அதே மாதிரி சைத்தன்யம் தான். எவ்வளோ சைத்தன்யம் வெளிப்படுறதுங்கிறது தான் டிஃபரன்ஸே தவிர சைத்தன்யம் ஒன்று தான் எல்லாருக்குள்ளேயும். எறும்புலேருந்து பிரம்மா பரியந்தம் பகவான் தான் அந்தரியாமே உட்கார்ந்துட்டு இருக்கார். சைத்தன்யத்தை கொடுக்கறது அவர் தான். எத ஏதத் சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய. யாரு இந்த பிரம்மாக்கும் இந்த பிரகிருதிக்கும் காரணமோ அப்பேற்பட்ட பகவானை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறது. அதாவது சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் has to come from something. ஒரு குளோனிங்னு பார்த்தோம் அப்படின்னா you can't clone something if something doesn't exist இல்லையா. அது சூன்யவாதமா போயிடும். எதுவுமே இல்லாம எல்லாம் அப்பப்போ உண்டாயிட்டு அப்பப்போ போயிட்டே இருக்கு அப்படின்னா அது சூன்யவாதமா போயிடும். யானை ஒத்துக்கல, கஜேந்திரன் ஒத்துக்கல. எல்லாம் ஆதி மூலம்னா அது ஏதோ ஒரு வஸ்து அனாதி காலமா இருக்கு, அந்த வஸ்து கிட்டே இருந்தா எல்லாம் வந்துட்டு இருக்கு. சையேகஹா அப்படின்னு சொல்றாரு இல்லையா, நம்ம சங்கர பகவான் கூட சொல்றாரு இல்லையா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஸோ அதுதான் இந்த கஜேந்திரனும் சொல்றது. ஆதி மூலம்னா யாராவது ஒருத்தர் இருக்கணும், அப்பேற்பட்ட அந்த ஆதி மூலம்னா நான் நமஸ்கரிக்கிறேன். ஒரு மண் பானை பண்ணணும் அப்படின்னா மண் இல்லாம பானை எப்படி பண்றது? தங்க செயின் பண்ணணும்னு தங்கம் இல்லாம எப்படி பண்றது? வெள்ளி மெட்டி பண்ணணும்னா வெள்ளி இல்லாம எப்படி பண்றது? ஸோ ஆதாரம்னு ஒன்று வேணும். அந்த ஆதாரம் என்ன? பகவான் தான் காரணம், எல்லாத்துக்குமே காரணம் பகவான் தான் அப்படிங்கிற. சயின்ஸில் சொல்லுவா எனர்ஜி இஸ் நீதர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்டு அப்படின்பா இல்லையா. அது மாதிரி எனர்ஜி என்ன எனர்ஜிங்கிறது மாறும். எலாஸ்டிக் எனர்ஜி கினெட்டிக் எனர்ஜியாக மாறும், கினெட்டிக் எனர்ஜி தெர்மல் எனர்ஜியாக மாறும். ஸோ எனர்ஜியோட ஸ்டேட் மாறலாமே தவிர எனர்ஜி இஸ் நீதர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்டு. அந்த மாதிரி பகவான்லேருந்து தான் இந்த பிரபஞ்சம் பகவான் கிட்டேருந்து தான் வந்தது. இட்ஸ் நாட் கிரியேட்டட் ஆர் நோவேர். பகவான் கிட்டேருந்து வருது இந்த பிரபஞ்சம்.
பகவான் கிட்டேருந்து வருது. இந்த பிரபஞ்சம் லயமாகும்போது திருப்பி பகவான்கிட்டே போய் ஐக்கியமா வருது. எனர்ஜி இஸ் நீதர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். இதுல புருஷாய ஆதிபீஜாய பகவான், ஆதிபீஜனான பகவான் கிட்டே தான் எல்லாமே இந்த பிரபஞ்சமே வந்துட்டு திருப்பி அவர்கிட்டயே போகுது. பரேஷாயாபிதீமஹி, பரேஷாய அப்படின்னா எல்லாரையும் இயக்கிறவர் யாரோ, யாரு சூத்திரதாரியோ, யாரோட விரல் அசைகிற அசைவுக்கு நான் இந்த பிரபஞ்சமே ஆடுறதோ அவர் தான் பரேஷாயாபிதீமஹி. அப்பேற்பட்ட பரேஷாயனை நான் தியானம் பண்றேன் அப்படிங்கிறார். யஸ்மின்னிதம் யதச்சேதம் ஏனேதம் யஇதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஹ தம் பிரபத்யே ஸ்வயம்புவம். இப்போ போன ஸ்லோகத்தை பார்த்தோம், கஜேந்திரன் வந்து தீமகி பகவானை தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது. பகவானை தியானம் பண்றதுன்னா பிரம்மத்தை தியானம் பண்றேன் அப்படிங்கிறது கஜேந்திரன். இப்போ தியானம் பண்றது அப்படின்னா ராமரை தியானம் பண்றது ஈஸி, கிருஷ்ணரை தியானம் பண்றதுங்கிறது ஈஸி. ஏன்னா ரூபம் இருக்கு, லீலைகள் பண்ற இல்லையா, கல்யாண குணங்கள்னு இருக்கு. ஏன்னா ராமரை தியானம் பண்ணோம் அப்படின்னா ராமர் எப்படி எல்லாம் காரியம் பண்ணார், எப்படி ராமர் எப்படி சண்டை போட்டார், சீதாராமரை அவளை தியானம் பண்ணலாம், ராமரோட குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராமரோட குணங்களை பண்ணலாம். கிருஷ்ணர் வந்து கண்ணன் வந்து கோவர்தன் மலையை தூக்கினார் அப்படின்னா அதை தியானம் பண்ண முடியும். ஏன்னா விஷயங்கள் இருக்கு தியானம் பண்றதுக்கு. ஆனா பிரம்மம் அப்படின்னா அதோட ஒரு கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா அரூபம், நிர்குணன். ரூபம் இருந்ததுன்னா அது பிரம்மமே கிடையாது அப்படிங்கிற அடுத்த லேட்டஸ்ட் ஸ்லோகாஸ்ல பார்ப்போம். எப்போ வந்து ரூபம் தரிக்கிறாரோ அவர் பிரம்மம் கிடையாது அப்படின்ற, எப்போ குணம் அவர் ஒரு குணத்தை எடுத்துக்கிறாரோ அப்போ அவர் பிரம்மம் கிடையாது அப்படிங்கிறார். ஸோ பிரம்மம் அப்படின்னாலே அரூபன், நிர்குணன். ஸோ எதுவுமே கிடையாது. இது வந்து அப்டிராக்டா இருக்கு இல்லையா. ஸோ அப்டிராக்டா இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி நம்மளால தியானம் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஸ்லோகம் சொல்ல. அந்த பிரம்மத்தை எக்ஸ்பிளைன் பண்ற, எப்படி அந்த பிரம்மத்தை என்ன பண்றது, என்ன காரியம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த பிரம்மத்தை எக்ஸ்பிளைன் பண்ற இந்த ஸ்லோகத்தை. யஸ்மின் இதம் யதச்சே இதம் ஏனே இதம் ய இதம் ஸ்வயம் அப்படின்னு 4 இதம்னு 4 சொல்றாரு இல்லையா. இந்த 4 இதத்துக்கும் சொல்லுவா, 4 இதத்துக்கும் ஒரு இதுக்கும் 4 இதத்துக்கும் 4 அர்த்தம் அப்படின்பா. ஒரே வார்த்தை தான், ஒரே சப்தம் தான், ஆனால் 4 அர்த்தம் அப்படின்பா. சொல்ல யஸ்மின் இதம் அப்படின்னா யாரிடத்துல இந்த பிரபஞ்சம் அதிஷ்டானமாக இருக்கோ, யாரு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கே ஆதாரமோ அப்பேற்பட்டவரை யஸ்மின் இதம் அப்படிங்கிற இந்த வார்த்தையால குறிக்கிறார். தங்க செயின் பண்ணணும் அப்படின்னா தங்கம் தானே அதுக்கு ஆதாரம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் உண்டாருன்னா அது பகவான் தான் அதுக்கு ஆதாரம். யஸ்மின் இதம் யதச்சேதம், உபாதான காரணமான பிரபஞ்சம் யார்கிட்டேருந்து உண்டாச்சோ அவரை யதச்சே இதம் அப்படிங்கிற. ஏனேதம், யார் சங்கல்பிக்கலைன்னா பஞ்சபூதத்திலேருந்து எதுவுமே உண்டாகாதோ ஏனேதம் ய இதம் ஸ்வயம், இந்த பிரபஞ்சமே இது எல்லாமே பகவான் தான். இப்போ ஒரு மண்பானை பண்ணணும் அப்படின்னா மண்பானை பண்ணப்படுற வஸ்துங்கிறது ஒண்ணு, பண்றவர்னு ஒருத்தர், பண்ற செயல்னு ஒண்ணு, இன்கிரீடியன்ட்னு ஒண்ணு, அந்த பண்றதுக்கான இந்த டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், டூல்ஸ்லாம் சப்போர்ட்டிங் டூல்ஸ் இருக்கு இல்லையா, அதுங்கிறது ஒண்ணு. இந்த பிரபஞ்சத்தோட பிரபஞ்சம் சிருஷ்டி பண்றது அந்த இதை பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே பகவானாவே இருக்கார். பண்றவரும் அவர், பண்ற வஸ்துவும் அவர், சங்கல்பிக்கிறவரும் அவர், இன்கிரீடியன்ட்டும் அவர், பண்ணப்படுற வஸ்துவும் அவர், பண்ற காரியமும் அவர், எல்லாமே அவர் தான். இதம் ஸ்வயம், எல்லாமே அவர் தான். அது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே பகவத் ஸ்வரூபம் தான், பிரம்மஸ்வரூபம் தான் இது எல்லாமே. அதாவது ரூபம் மாறலாம் இல்லையா, இது இவர் பிரம்மா இவர் தேவர் அப்படின்னு சொல்லிட்டு ரூபம் மாறலாம். பிரபஞ்சத்திலேயே ஆகாசம், வாயு, அக்னி அப்படின்னு சொல்லிட்டு ரூபம் மாறலாம். ஆனால் ரூபம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இப்போ நம்ம வந்து கோல்டு ஏதாவது செயின் ஏதாவது ஆபரணம் ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா இது செயின், ஏன்னா செயின் வேணாம், செயின் நிறைய இருக்கு, வளையல்லாம் பார்க்குறேன், இந்த வளையல இந்த டிசைன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரூபத்தை பார்க்குறோம். ஆனா ஒரு கோல்டு ஸ்மித் வந்து எல்லாத்தையும் தங்கமா பார்ப்பார் அவர் இல்லையா. கடைக்காரன் வந்து இது எல்லாம் தங்கம் தான், இது எனக்கு தங்கம் வந்து இவ்வளவு விலை போகுது, எனக்கு இவ்வளவு விலை வேணும் அப்படிங்கிறது தான். டிசைனை பொறுத்து விலை இல்லை, தங்க ரேட்டை பொறுத்து தான் விலை இல்லையா. ஸோ அவருக்கு எல்லாமே தங்கம் தான். ஆனால் நமக்கு வந்து எனக்கு செயின் வேண்டாம், வளையல் வேணும், எனக்கு வளையல் வேண்டாம், இது கொலுசு வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து ரூபம் வேற வேறையா இருக்கலாமே தவிர ஸ்வரூபம் ஒண்ணுதான் இல்லையா. அதான் சொல்றேன், இதுதான் நமக்கு இதுதான் ஞானம். ரூபம் வேற வேறையா இருக்கலாம், ஆனால் எல்லாமே பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது தான் ஞானம். இந்த ஞானத்தை தான் நம்ம அடையணும் அப்படிங்கிற. யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஹ, அது இந்த பிரபஞ்சம் இப்போ வெளில பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது, ஆகாசம் தான் தெரியுது. ஆகாசம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கிறது ஆகாசம் தான் இல்லையா.
ஸோ அந்த ஆகாசம் வந்து இந்த கேலக்ஸி அடுத்த கேலக்ஸி கேலக்ஸி எல்லாமே இருக்குது. பிரபஞ்சம் இருக்கிறதே ஆகாசத்துல தான் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆகாசத்துக்கும் அப்பாற்பட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு. நம்ம சாஸ்திரம் சொல்றது இருக்கு அப்படின்னு. அது என்னது அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஆனா அது என்னது அப்படின்னா அது எதுவா இருந்தாலுமே பிரம்மஸ்வரூபம் தான் அப்படிங்கிற சொல்ற. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச எந்த விஷயம் தெரியறது, ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியறதோ தெரியலையோ, நம்மளோட கற்பனா சக்திக்கு உட்பட்டதோ அப்பாற்பட்டதோ, நம்மளால புரிஞ்சுக்க முடியுமோ முடியாதோ, எதுவா இருந்தாலுமே அது உள்ளுக்குள்ள இருக்கோ வெளியில இருக்கோ எல்லாமே பகவத் ஸ்வரூபம் தான், பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்ற. ஏன்னா அவர் தான் இந்த பிரபஞ்சத்துக்கே காரணம் இல்லையா? இந்த பிரபஞ்சம் அண்ட் பியாண்ட் தட் எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம். எப்போ அவர் தான் காரணமோ அவரோட ஸ்வரூபம் தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கே அவர் தான் காரணம், அவரோட ஸ்வரூபம் தான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற அப்பேற்பட்ட அந்த பிரம்மத்தின் இடத்துல நான் சரணாகதி பண்றேன் அப்படிங்கிற. யஸ்வாத்மநீதம் நிஜமாயையார்பிதம் क्वचित् विभातं क्वच तत्तिरोहितं अविद्यदृक् साक्षुभयं तदीक्षते स आत्ममूलोऽवतु मां परात्परः. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே சிருஷ்டி பண்ணது பகவான் தான், சிருஷ்டிகர்த்தா பகவான் தான் காரணம் இந்த பிரபஞ்சத்துக்கே. போன ஸ்லோகத்தை சொன்னோம் இல்லையா? பிரபஞ்சத்துக்கு ஆகாசத்துக்கு அப்பாற்பட்டது ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படிங்கிறாரு. என்னது அப்படின்னா சாங்கியவாதிகள் பிரகிருதிவாதிகள்னா நேச்சர், எல்லாமே நேச்சர் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? சாங்கியவாதிகள் அதான் சொல்லுவா. ஸோ இவாள்லாம் என்ன சொல்லுவா அப்படின்னா இந்த ஆகாசத்தை தாண்டி என்ன இருக்கு அப்படின்னா மூல பிரகிருத்தின்னு ஒன்று இருக்கு, ஒரு சூன்யம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை தாண்டி ஆகாசத்தை தாண்டி ஒரு சூன்யம் இருக்கு, மூல பிரகிருதி இருக்கு அப்படின்பா. உபாசனையில பார்த்தோம் அப்படின்னா அந்த மூலம் எது அப்படின்னா பரமாத்மாவோட சக்தி தான் அந்த மூலம் அப்படின்பா. நம்ம என்ன காரியம் பண்றோம்னாலும் ஒரு சக்தி தேவை இல்லையா? இப்ப நான் பேசுறேன்னா அதுக்கு ஒரு சக்தி தேவை, நான் சொல்றதை கேட்கறேன்னா அதுக்கு ஒரு சக்தி தேவை, நான் கையை இப்படி ஆட்டி பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு சக்தி தேவை இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரபஞ்சத்தையே படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறாருன்னா அதுக்கும் ஒரு சக்தி தேவை இல்லையா? ஸோ உபாசனையில பார்த்தோம் அப்படின்னா மகாவிஷ்ணுவோட சக்தி யாருன்னா மகாலட்சுமி தாயார் தான் சக்தி. அதே மாதிரி பிரம்மதேவரோட சக்தி யாரு அப்படின்னா சரஸ்வதி தேவி தான். பரமேஸ்வரனோட சக்தி யாரு அப்படின்னா பார்வதி தேவி தான் அதோட சக்தி. ஸோ இப்போ இவாளுக்கு இந்த சக்தி அப்படின்னு சொல்லிட்டோம்னா பிரம்மத்துக்கு எது சக்தி? பிரம்மத்துக்கு யாரு சக்தி, எது சக்தி அப்படின்னா மூல பிரகிருதி தான் பிரம்மத்தோட சக்தி அப்படின்னா. இப்போ நமக்கு நான் இப்போ பேசுறேன், நமக்கு சக்தி அப்படின்னா நமக்கு சக்தி வேற யாரோ கொடுக்குறா. சக்திங்கிறது வேற, அந்த சக்தி இருக்கிறதுனால தான் நான் பேசுறேன். இப்போ அதே மாதிரி இப்போ நான் சக்தி அந்த சக்தி பகவான் உள்ளுக்குள்ள இருந்து சக்தி கொடுக்கறதுனால தான் நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ அந்த மூல பிரகிருதிங்கிற சக்தி தான் பகவான் பிரம்மத்துக்கு சக்தி கொடுக்கறதா அப்படின்னா அப்படி இல்லை. அந்த மூல பிரகிருதிங்கிற சக்திக்கும் பிரம்மம் தான் சக்தி கொடுக்கறது அப்படிங்கிற. ஸோ பகவான் மூல பிரகிருதிங்கிற இந்த சக்தி, தன்னோட மாயை, முக்குணங்கள், காலங்கிற சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல்வேறு சக்திகளை கொண்டுதான் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்குறார் அப்படின்னு. ஒரு ஸ்பைடரோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைடர் இந்த இடத்துல நான் வாழலாம் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுத்தோம் அப்படின்னா தனக்குள்ளேருந்து வெப்பை சுரக்கும். வெப்பை சுரந்து அது ஹெக்ஸாகானோ பென்டகானோ ஒரு நல்ல ஷேப்பை அது பாட்டு கொடுத்து நடத்திட்டு இருக்கோம். இது போர் அடிச்சு போச்சு, நான் வேற ஏதாவது சீனிக் ரூட்டில் சீனிக் இடத்துல நான் போயிருக்கேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுத்தோம் அப்படின்னா அதே வெப்பியே தனக்குள்ளேயே இழுத்துண்டு போயிடும். அந்த ஏரியாவுக்கு போய் திருப்பி அது சுரந்து அது போய் திருப்பி கூடு கட்டிண்டு அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ இப்போ அந்த ஸ்பைடர் கிட்டே இருந்தாலும் அந்த வெப்பு வந்திருக்கு. ஸோ ஸ்பைடர் கிட்டே இருந்து வெப்பு வந்துன்னா அது க்ஷீணிச்சு போயிடுமா அப்படின்னா அது போகாது, அது இருக்கிறபடியே தான் இருக்கும். ஸோ அந்த வெப்பை திருப்பி உள்ளுக்குள்ளே இழுத்துட்டே அப்படின்னா அப்போ நல்ல குண்டை புஷ்டியாக இருக்குமா அப்படின்னா அது இருக்கிறபடியே தான் இருக்கும். இதனால அது விகாரப்படாது இல்லையா? இதே மாதிரி தான் பகவானும் இந்த பிரபஞ்சமே மூல பிரகிருதிங்கிற சக்தியினால, மாயங்கிற சக்தியினால இந்த பிரபஞ்சமே உண்டாருது. ஸோ இந்த பிரபஞ்சமே உண்டாருது அப்படின்னா பகவான் விகாரப்பட்டுவாரோ? ஏன்னா பிரகிருதிக்கு அவர் கொடுக்குற சக்தி தான் மூல பிரகிருதிக்கோட சக்தி. அந்த மூல பிரகிருதி தான் இந்த பிரபஞ்சமே உண்டாருதுங்கிறது மூல பிரகிருதி தான் காரணம், அந்த சக்தினால தான் உண்டாருது. ஸோ பகவான் அந்த மூல பிரகிருதிக்கு தன்னோட சக்தியிலேருந்து கொஞ்சம் கொடுக்குறாரு அப்படின்னா பகவானோட சக்தி கொஞ்சம் குறைஞ்சிருமா? அப்போ 70% தான் இருக்குமா, 50% தான் இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. அவர் எப்போதுமே சதா சர்வகாலம் 100% தான் இருப்பார் அவர் இல்லையா? ஸோ இந்த பிரகிருதி திருப்பி வெளில போயிட்டுன்னா சக்தி இன்க்ரீஸ் ஆகாது. அவர் எப்போதுமே 100% தான் இருப்பான். ராமாயணத்தில் வாலிவத கட்டத்தில் சொல்லுவா, வாலி ஒரு செயின் போட்டுன்னு இருப்பாராம். அந்த செயின்னால என்ன போட்டுன்னு இருக்கும்போது யார் கூட சண்டை போட்டாங்கன்னா யாரோட சண்டை போடுறாரோ அதில் 50% வந்துடும் அப்படிங்கும்போது 50% போயிடும். அதனால தான் ராமர் என்ன சண்டை போடல அப்படின்னா இதுக்கு ஒரு இது சொல்லுவா.
சொல்லுவா சமாதானம் சொல்லுவா பெரியவாள்னா, ராமர் வந்து பரமாத்மா இல்லையா ராமர். இப்போ நேத்திக்கு ஆதித்யா சொன்ன மாதிரி இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். You can't divide infinity by anything. You can't take something away from infinity because it's a concept. It's not a number. அது பில்லியன் ஜில்லியன் ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு பெரிய நம்பர் சொன்னாலுமே those are just numbers. We can divide them, we can manipulate them in any way we want. ஆனால் இன்ஃபினிட்டிங்கிறது இட்ஸ் நாட் அ நம்பர் இல்லையா, இட்ஸ் அ கான்செப்ட். we can't divide it, we can't do anything to it. அது எப்போதுமே அப்படி தான் அது. ஸோ அப்படி இருக்கும்போது ராமரோட சக்திங்கிறது இன்ஃபைனைட் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்ஃபைனைட்லேருந்து எப்படி ஹாஃப் எடுக்க முடியும் அப்படின்னு அப்படின்னா இது செல்லாது, இந்த வாதம் செல்லாது அப்படின்னு சொல்லுவா. ஸோ அதே மாதிரி தான் பகவான் வந்து பரமாத்மா வந்து பிரம்மம் வந்து அவரோட சக்தி வந்து இன்ஃபைனைட். யூ கேன் டேக் அவே சம்திங். பகவான் இவ்வளோ அவதாரங்கள் எடுக்கிறாரு, ராமாவதாரம் எடுக்கிறார், கிருஷ்ண அவதாரம் எடுக்கிறார், கார்த்தவீர்யார்ஜுனன் எடுக்கிறார், பரசுராம அவதாரம் எடுக்கிறாருன்னு சொல்லி இவ்வளோ அவதாரங்கள்லாம் எடுக்கிறாரு. அவதாரம் எடுக்கும்போது பகவானும் இருப்பார், இந்த அவதாரங்களும் இருக்கும். ராமர் பாட்டுக்கு இங்கே பூமியில் வாழ்ந்துட்டு இருப்பார், பகவான் பாட்டுக்கு இங்கே இருப்பார். ஸோ இன்ஃபேக்ட் கிருஷ்ணா போய் பகவான்லாம் பார்த்துட்டு வந்துருக்காரு, 2 பேரும் சம காலத்தில் தான் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது தன்னோட சக்தியிலேருந்து கொஞ்சம் கொடுக்குறாரு அப்படின்னா தன்னோட சக்தி கொஞ்சம் குறைஞ்சிருமா? ராமராக இருக்கும்போது தன்னோட சக்தி கொஞ்சம் குறைஞ்சிருமா அப்படின்னா இருக்காது. இவரும் பூர்ணனா இருப்பார், அவரும் பூர்ணனா இருப்பார். யாருமே விகாரப்பட மாட்டா அப்படின்னு. இப்போ இது எப்படின்னா, இப்போ ஒரு கோல்டன் நெக்லஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கோல்டன் பாரை உருக்கி தான் நெக்லஸ் பண்ண முடியும். ஸோ நெக்லஸாக பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பார் இருக்காது. அந்த பார் இருந்ததுன்னா நெக்லஸ் பண்ண முடியாது, நெக்லஸ் இல்லை. ரைட்? You can't both exist at the same time. ஆனால் ஒரு அம்மா வந்து குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்துருத்தோம் அப்படின்னா அம்மாவும் இருப்பா, குழந்தையும் இருக்கும். அம்மா வந்து எந்த விகாரமும் இல்லாமல் அப்படியே தான் இருப்பா. ஸோ அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் வந்து பகவான் கிட்டேருந்து வந்ததுன்னா தன்னோட சக்தியில் கொஞ்சம் போயிடுமோ, தன்னோட சக்தியில் கொஞ்சம் பாதி குறைஞ்சிருமோ அப்படின்னா அப்படி இல்லை. அவரும் விகாரம் இல்லாமல் பூர்ணனா இருக்க, பிரபஞ்சமும் இருந்துட்டே ஒரு பேரலாக இருக்கு அப்படின்னு சொல்றார் பகவான் பூர்ணன். நம்மளோட உபநிஷத் வந்து சொல்றார் பகவான் வந்து சாட்சி பூத்தனா இருக்கு, பிரபஞ்சத்தையே உண்டு பண்ணிட்டு சாட்சி பூத்தனா இருக்கார் அப்படின்னு சொல்றார். நம்மளோட உபநிஷத் வந்து இட் செட்ஸ் அவுட் டு ஆன்சர் a question. என்ன கொஸ்டின் அப்படின்னா, எந்த வஸ்து இருக்கிறதுலே பிரகாசமானது அப்படின்னு. அது வந்து ஒரு சந்திரனோட ஜோதி தான் இருக்கிறதுலே பிரகாசமானதா, இல்லை வித்யுத் மின்னனோட ஜோதி தான் இருக்கிறதுலே பிரகாசமானதா, இல்லை சூரிய ஜோதி தான் இருக்கிறதுலே பிரகாசமானதா, இல்லை எந்த ஜோதி, இல்லை எவ்வளவோ ஸ்டார்ஸ்ன்னு சொல்றா இல்லையா, இல்லை எந்த வஸ்துவோட ஜோதி இருக்கிறதுலே பிரகாசமானது அப்படின்னு அந்த 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 உபநிஷத்து வந்து இட் செட்ஸ் அவுட் டு ஃபைண்ட் அவுட். அது பண்ணும்போது அது சொல்றது நம்மளோட நேத்திர ஜோதி தான் இருக்கிறதுலே பிரகாசமானதுன்னு. ஏன்னா நம்மளோட நேத்திர ஜோதி இல்லை அப்படின்னா எது எவ்வளோ பிரகாசமாக இருந்து என்ன பிரயோஜனம் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால எப்போ நம்ம நேத்திர ஜோதியை கொண்டு இருக்கிற எல்லாத்தையும் பார்க்குறோமோ நம்ம நேத்திர ஜோதி தான் இருக்கிறதுலையே பிரகாசமானது அப்படின்னு. அதோட முடிஞ்சுட்டா அப்படின்னா இட் கண்டினியூஸ் ஆன். நம்ம நேத்திர ஜோதிக்கு ஒரு ஜோதி கொடுக்கறது யாரு? அது நேத்திர ஜோதி வேலை செய்யறது ஏன் அப்படின்னா அந்தரியாமே பகவான் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறதுனால தானே, ஆத்மா இருக்கிறதுனால, இந்த உடம்புல ஆத்மா இருக்கிறதுனால தானே நேத்திரம் இருந்தும் வேலை செய்யாது. நேத்திர ஜோதிக்கே பவர் கொடுக்கறது யாருன்னா ஆத்மா தானே பவர் கொடுக்கறது. ஸோ அந்த ஆத்ம ஜோதி தான் இருக்கிறதுலேயே பிரகாசமானது அப்படின்பா. ஸோ ஆத்ம ஜோதிக்கு பவர் கொடுக்கறது யாரு அப்படின்னா பரமாத்மா கொடுக்கறது. ஏன்னா ஆத்மா பரமாத்மா ஸ்வரூபமாக இருக்கிறதுனால தான் ஆத்மாக்கே ஜோதி இருக்கு. ஆத்மா இவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னா பரமாத்மா ஸ்வரூபமாக இருக்கிறதுனால தான். ஸோ ஆத்ம ஜோதி பரமாத்மா ஸ்வரூபம் தான். அதனால பரமாத்மா தான் இருக்கிறதுலேயே பரமாத்மாவோட ஜோதி தான் இருக்கிறதுலேயே பிரகாசமானதுன்னு அந்த உபநிஷத் சொல்றது. அப்பேற்பட்ட பரமாத்மா வந்து பிரளய காலத்திலையும் சரி, இந்த பிரபஞ்சம் எக்ஸிஸ்ட் ஆகிற காலத்திலையும் சரி, சாட்சி பூத்தனை யோக நித்ரையில வருத்துட்டு இருக்கார், எல்லாத்தையும் சாட்சி பூத்தனை பார்த்துட்டு இருக்கார். அப்பேற்பட்ட அந்த பரமாத்மாவை நான் நமஸ்கரிக்கிறேன், நான் தியானம் பண்றேன் அப்படிங்கிறது. காலேன பஞ்சத்வமிதேஷு கிருத்ஸ்னஷோ லோகேஷு பாரேஷு ச சர்வஹேதுஷு தமஸ்ததாசீத் கஹனம் கபீரம் யஸ்தஸ்ய பாரே அபிவிராஜதே விபுஹோ. பிரளய காலத்துல பிரபஞ்சம் உண்டாகும் போது சொல்லுவா, அது ஆகாஷாத் வாயுர் அக்னிஹே அக்னேர் ஆபா பிருத்திவியாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சபூதங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹைரார்கி சொல்றா இல்லையா. ஆகாசத்துலேருந்து வாயுலேருந்து அக்னிலேருந்து தண்ணியிலேருந்து பிருத்திவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைரார்கி சொல்றா இல்லையா. அது மாதிரி எல்லாத்துக்கும் ஹைரார்கி இருக்கு. ஸோ பிரளய காலத்துல இது எல்லாம் எந்த ஆர்டர்ல வருதோ, பிருத்திவி வந்து அப்புல போய் ஐக்கியமாயிடும், அப்பு வந்து தண்ணி வந்து அக்னியில் ஐக்கியமாயிடும், அக்னி வந்து வாயு வந்து ஆகாசத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படி அப்படியே ரிசீட் ஆகும். ஸோ இது எல்லாம் எதுல, ஸோ இது எல்லாமே
எல்லாம் ரிசீட் ஆனோடனே அது எல்லாம் எதில் போய் ஐக்கியமாகும் அப்படின்னா மூல பிரகிருதியில் போய் ஐக்கியமாகும். ஏன்னா அதுதான் அந்த மூல பிரகிருதிக்கிற சக்தியிலேருந்து எல்லாம் வந்திருக்கு. ஸோ எல்லாம் மூல பிரகிருதியில் போய் ஐக்கியமாயிடும். ஸோ அந்த மூல பிரகிருதி எதில் போய் ஐக்கியமாகும்னா பகவான் கிட்ட போய் ஐக்கியமாயிடும். ஏன்னா பகவான் கிட்டே தான் மூல பிரகிருதி வந்திருக்கு, பகவான் தான் சக்தி கொடுக்குறாரு. ஸோ அந்த பேர்பட்ட அந்த காலத்தில் எல்லாமே இருள் இருட்டாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு டார்க்னஸ். அந்த இருட்டு வந்து இட்ஸ் இம்மெஷரபிள் அப்படின்பா. இப்போ யூஸ்வலாக நம்ம ராத்திரி படுத்துக்கிறோம் அப்படின்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கிறோம் அப்படின்னா லைட் ஆஃப் பண்ணோடனே ஒன்றுமே தெரியாது. பட் 30 seconds 40 seconds 1 minute our eyes get used to it. நமக்கு எல்லா விஷயம் தான் புரிய ஆரம்பிச்சிடும். அஃப்கோர்ஸ் லைட் இருக்கும்போது எவ்வளோ தெளிவாக இருக்குமோ அவ்வளோ தெளிவாக இருக்காது. பட் we can make it up. இங்கே சோஃபா இருக்குது, இங்கே டிவி, இங்கே பெட் இருக்குது, நான் இந்த டைரக்ஷனில் தான் போகணும், முட்டிக்காமல் போகணும் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் பிரளய காலத்தில் அந்த அந்த இருட்டு வந்து சாதாரண இருட்டு இல்லை. எவ்வளோ காலமாக அங்கே இருந்தால் கூட our eyes would never get used to it. ஏன்னா அந்த டார்க்னஸ் இஸ் immeasurable அப்படின்பா. அந்த டார்க்னஸ் எது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட அஜ்ஞானம் தான் அப்படின்பா. அந்த அஜ்ஞானம்ங்கிற டார்க்னஸ்ஸை அப்பேற்பட்ட அந்த இருளை விளக்கிறதுக்கு யாராவது இருக்காளா அப்படின்னா பகவான் இருக்கார். ஒரே ஒரு ஜோதி இருக்கு, ஒரு சிங்கிள் ஜோதி இருக்கா. அந்த இது வந்து ஸ்வயம் பிரகாசனான பகவான் தான் அந்த ஜோதி. ஸோ அஜ்ஞானம்ங்கிற இருட்டை போக்க வல்லவர் ஸ்வயம் பிரகாசனான பகவான் தான் அப்படின்னு சொல்கிறார். அந்த பகவான் தான் ஆளிலையில படுத்துட்டு யோக நிதிரையில படுத்துட்டு இந்த பிரபஞ்சத்துக்கே, இந்த பிரபஞ்சம் பிரளய காலத்துலையும் சரி, இந்த பிரபஞ்சம் எக்ஸிஸ்ட் ஆகிற காலத்துலையும் சரி சாட்சி பூத்தனா இருக்கார். சாட்சி பூத்தனா ஆளிலையில படுத்துட்டு யோக நிதிரையில படுத்துட்டு இருக்கார். அப்பேற்பட்ட ஆளிலை கண்ணன், அப்பேற்பட்ட ஸ்வயம் பிரகாசனான அந்த பிரம்மத்தை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறார். நயஸ்ய தேவா ரிஷயஃ பதம் விதுஹோ ஜந்துஃ புனః கோர்ஹதி கந்துமீரிதும் யதா நடஸ்யா கிருத்பிர் விசேஷ்டதோ துரத்யயானுக்ரமண சமாவது. இப்போ நமக்கு ஏதாவது நம்ம வந்து இது இந்த 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 விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அந்த விஷயம் யாருக்கு தெரியுமோ அவகிட்ட தான் போய் கேட்போம் இல்லையா. எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா எங்கள் அம்மாட்ட போய் கேட்பேன், இல்லை எங்கள் அப்பாட்ட போய் கேட்பேன். அவள் 2 பேருக்கும் தெரியல, கூகுள் ஆச்சாரியன்ட்ட போய் கேட்பேன். ஸோ யாருக்கு விஷயம் தெரியுமோ அவகிட்ட தான் போய் கேட்பேன். அவள் தான் நம்ம அவள் பதில் சொன்னால் தான் நமக்கு தெரியும். அது டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ அவள் விஷயம் சொன்னால் தான் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு வந்து பிரம்மஸ்வரூபத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்திருக்கு அப்படின்னா நான் யாருக்கிட்ட போய் கேட்கறது? யாருக்கு தெரியும் அப்படின்னா சொல்கிறேன், நயஸ்ய தேவா ரிஷயஃ பதம் விதுஹோ. தேவர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள், சித்தர்கள் இவ யாருக்குமே தெரியாது. இவ யாருக்குமே பகவான் நிஜமான பிரம்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கல. இவ யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. இவ எல்லாருக்குமே அப்பாற்பட்டவர் பரபிரம்மம், பிரம்மஸ்வரூபம், இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது அப்படிங்கிற. ஸோ எப்படி இப்பேற்பட்ட இவ எல்லாருக்குமே அப்பாற்பட்டது அப்படின்னா, இப்போ தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் இவ எல்லாருக்குமே அப்பாற்பட்டது அப்படின்னா என்ன போல ஒரு ஜந்துவால எப்படி ஒன்று புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கஜேந்திரன் கேட்கறது. எப்படி புரிஞ்சுக்க முடியும், அதுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னு அவரே பதில் சொல்றார், யதா நட்டஸ்ய அப்படிங்கிற. ஸோ ஒரு 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 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் அவதார் ஒரு படம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவதார் படம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த படத்துல நமக்கு வந்து இப்போ இந்த எல்லாம் ப்ளூ கலர்ல அப்படியே பெருசா ஏலியன் மாதிரிலாம் இருக்கா. ஸோ இது பார்க்கும்போது வி டோன்ட் நோ இது யாரு அப்படின்னு. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல சிஜி எஃபெக்ட்லாம் நல்லா இருக்கிறதுனால வி டோன்ட் நோ ஹூ தட் இஸ், ரைட். அதுக்கப்புறமா இது கிரெடிட்ஸ் போடும்போது தான் சோய் சல்டானா இது இவாடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம் அதை, ரைட். ஸோ அதே மாதிரி தான் பகவான் வந்து தானா வந்து இது நான் தான் இது அப்படின்னு நம்ம சொன்னாலே ஒழிய நான் இப்படி தான் இருப்பேன், இதுதான் நான் அப்படின்னு சொன்னாலே ஒழிய நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. எப்படின்னா ராமாயணத்துல மாரீச்சன் வந்து மாயமான் வேஷம் போடும்போது மாரீச்சன் தோன்றதான் மற்ற மான் கூட்டத்தோட நான் சேர்ந்து இருந்தாதான் இட் ஒன்ட் ரைஸ் சஸ்பிஷன் அப்படின்னு மற்ற மானோட போய் பண்றாராம். ஆனால் மற்ற மானுக்கெல்லாம் இந்த மாரீச்சனை பார்க்கும்போதே இது நம்ம ஜாதி இல்லையே, இது எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போறதான். ஆனால் பகவான் வராக அவதாரம் எடுக்கும்போது மற்ற வராகங்கள்லாம் வந்து நக்கி கொடுத்துதான், ஏன்னா இது நம்ம ஜாத்தினா அப்படின்னு. ஸோ பகவான் யாருமே புரிஞ்சுக்க முடியாது. யதா நட்டஸ்ய புத்தி தேவியே சொல்றா இல்லையா, இந்த பிரபஞ்சமே இந்த உலகமே உன்னோட நாடக மேடை அப்படின்னு சொல்றா இல்லையா. ஸோ பகவான் வந்து தானா இது நான் பகவான்பா அப்படின்னு சொல்லாத வரைக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது பகவானை. என் ஸ்வரூபம் இதுதான் அப்படின்னு பகவான் சொல்லாரு. பகவானே ரிவீல் பண்ணாத வரைக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, கஷ்டம் அது. ஸோ அப்படி இருக்கும்போது பகவான் சொல்லியிருக்காரு அப்படின்னா பகவான் சொல்லியிருக்காரு
பகவான் பிரம்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை படிக்கணும் அப்படின்னு பகவானே சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா வேதம் சாஸ்திரம். பகவத் வாக்கியம் தானே வேதம். ஸோ வேதத்தை படிச்ச வேதாத்தியனம் பண்ணா அப்படின்னா பகவான் பிரம்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கலாம். நாமளா பண்ணா புரிஞ்சுக்க முடியாது. இந்த சாஸ்திரத்துல நாமளா படிச்சா புரிஞ்சுக்க முடியாது. குரு முகேன கத்துக்கணும். குரு சொல்லி கொடுத்து குரு கிருப்பையா இருந்தா புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு குருநாதர் தேவை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை சொல்ற. திதிருக்ஷவோ யஸ்ய பதம் சுமங்கலம் விமுக்த சங்கா முனயஸ்ஸு சாதவஹ சரந்த்ய லோகவ்ரதம் அவ்ரணம் வனே பூதாத்ம பூதா சுஹ்ருதஸ் சமே கதிஹி. எந்த ஒரு ஸ்துதி எந்த ஒரு விஷயம்னு எடுத்துட்டாலுமே நம்ம வந்து எந்த ஒரு விஷயம்னு எடுத்துட்டாலுமே அதோட ஹைலைட்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஒரு ஒரு கிரிக்கெட் மேட்ச், சாக்கர் மேட்ச், டென்னிஸ் மேட்ச்னு எடுத்துட்டாலுமே ஹைலைட் ஷார்ட் ஆஃப் தி இயர் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஹைலைட்னு இருக்கும் இல்லையா. பெரியவாள்லாம் சொல்லுவா இந்த கஜேந்திர ஸ்துதியே ஹைலைட்டு. அந்த ஹைலைட்லேயே ஒரு ஹைலைட் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லோகம் திதிருக்ஷவோ யஸ்ய பதம் சுமங்கலம் விமுக்த சங்கா முனயஸ்ஸு சாதவஹ சரந்த்ய லோகவ்ரதம் அவ்ரணம் வனே பூதாத்ம பூதா சுஹ்ருதஸ்ஸமே கதிஹி அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் தான் ஹைலைட்டுக்கும் ஹைலைட் அப்படின்பா. அப்படின்னா சொல்றேன் திதிருக்ஷவஹ யார் யாருக்கெல்லாம் பகவானை தரிசனம் பண்ணணும்னு ஆசை இருக்கோ, திதிருக்ஷவஹனா ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. இனிமே யார் யாருக்கெல்லாம் பகவானை தரிசனம் பண்ணணும்னு ஆசை இருக்கோ, யஸ்ய பதம் சுமங்கலம் பரம மங்களமான பகவானோட சரண கமலங்களே யார் கதி, சரண கமலங்களே கத்தின்னு யார் இருக்காளோ. ஏன்னா சொல்லுவா பகவானை தியானம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா பகவானோட சரணத்திலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்பா. ஏன்னா சொல்லுவா பகவானோட சரணத்தை நம்ம தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மீதியெல்லாம் அவரே கொடுத்துருவார் அப்படின்னா. ஆல் ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ் இஸ் அன் இனிஷியேட்டிவ் இல்லையா. ஸோ அவர் வந்து கஷ்டம் நினைக்கும். பகவானை தியானம் பண்ணிட்டோம், சரி இப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் பகவானோட முகம் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பகவானோட பாதத்தை தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மீதியெல்லாம் பகவானே கொடுத்துருவார். ஏன்னா ஆல் ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் அவர் சைட் இல்லையா. ஸோ நான் எஸ்ய பதம் சுமங்கலம் பகவானோட பரம மங்களமான பாதங்கள் தான் எல்லாருக்குமே கதி அப்படிங்கிற. விமுக்த சங்கா முனையஸ்ஸு சாதவஹ பகவானோட சரண கமலங்களே கதி அப்படின்னு எந்தெந்த சாதுக்கள்லாம் இருக்காளோ அவள்லாம் சாது லட்சணம்னா என்னங்கிறார். சுசாதவஹ அப்படிங்கிற. சாதுன்னா யாரு அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பம் வேண்டாம், மனைவி மக்கள் எல்லாம் எதுவுமே வேண்டாம், சொத்து எதுவுமே வேண்டாம், வீடு வாசல் எதுவுமே வேண்டாம், குடும்பம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவானோட சரண கமலங்களே கதி அப்படின்னு யாரு வராளோ, வனத்துக்கு வந்து பகவானோட சரணமே கதி அப்படின்னு யார் இருக்காளோ அவாதான் உண்மையான சாது அப்படிங்கிறா. சாது அப்படின்னா சொல்லுவேன் அந்த சாதுக்கள்லாம் நான் பண்ற ஒரு காரியத்தினாலையும் பகவான் சந்தோஷப்படுவாரா அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் பண்ணுவா. நான் இந்த காரியம் பண்றேன்னா பகவான் சந்தோஷப்படுவாருங்கிறதுக்காக பண்றேன், நான் இந்த காரியம் பண்ணல அப்படின்னா இது பகவானை சந்தோஷப்படுத்தாதுங்கிறதுக்காக நான் பண்ணல அப்படின்னு தான் பண்ற ஒரு செயலியுமே பிஃபோர் தே டூ சம்திங் வந்து நான் இந்த காரியம் பண்ண பகவான் சந்தோஷப்படுவாரா அப்படின்னு கேட்டு தான் பண்ணுவா. அதுக்கான பதில் தெரிஞ்சுட்டு தான் பண்ணுவா. அவ வந்து யோகம் பண்ணாலும் யாகம் பண்ணாலும் எது பண்ணாலுமே பகவான் சந்தோஷப்படுவாரா. ஏன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆட்டிடியூட் இஸ் வாட் மேரேஜ். நம்ம வந்து பகவானோட பூர்ண பக்தியோட ஒரு துளசி ஜலத்தை கொடுத்தோம் அப்படின்னா அதுவே போதும் பகவானுக்கு. ஆனா கர்வத்தோட மதத்தோட எல்லா ராஜ்யத்தையும் எழுதி கொடுத்தாலும் எதை கொடுத்தாலுமே பிரயோஜனமே படாது. ஏன்னா ஆட்டிடியூட் இஸ் வாட் மேரேஜ். நான் பண்ற ஒரு காரியத்தினாலையும் பகவானே நீங்க சந்தோஷப்படுவீங்களா அப்படின்னு யோசிச்சு பண்ணணும் இல்லையா. இதுதான் சாது லட்சணம் அப்படின்பா. சாது லட்சணம் அப்படின்னா நான் சொல்ற சரந்தி அலோக விரதம். சாதுக்களோட விரதம் அலோக விரதம் அப்படிங்கிறார். லோகத்துல நம்மளை போல சாதாரண மக்களால பண்ண முடியாது. அவ ஃபாலோ பண்ற விரதத்தை நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது, அவ்வளோ கடினமா இருக்கும் அப்படின்பா. சாதாரண மக்களான நாமெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மகாமந்திரத்தை சாண்ட் பண்ணி அப்படின்னா அதெல்லாம் நம்மளால முடியும். யாக யஜ்ஞங்கள் பண்ணுன்னா நாம எங்க போக, நமக்குலாம் ஒரு சந்தி பண்றதுக்கு அர்த்தால ஒருவேளை சந்தி பண்றது யாகம் பண்றதுக்கு சமம். ஸோ அப்படி இருக்கிற நாமளால யாக யஜ்ஞங்கள் பண்ணுன்னா என்ன பண்றது. ஆனா சாதுக்கள் பண்றாள் யாகம் பண்ணு அப்படின்னா பண்ணுவா. யாக யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணுவா. அதெல்லாம் பண்றா அப்படின்னா எல்லாம் பண்ணியே தீரணும் கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு பண்ண மாட்டான். அதுல இருக்கிற ஆசையினால பண்ணுவா. எனக்கு யாகம் பண்றதுக்கு பிடிக்கும், நான் யாகம் பண்ணா பகவான் சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறதுக்காக பண்றேன். நான் இந்த விரதம் மேற்கொண்டேன் அப்படின்னா பகவான் சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறதுக்காக பண்றான். எல்லாமே பகவான் இது பண்ணா சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறதுக்காக பண்றா அப்படிங்கிற. யாகம் பண்ணோம் அப்படின்னா சொல்லுவா யாக யஜ்ஞங்கள்லாம் யாகம் பண்ணோம் அப்படின்னா நடுவில் மத்தியான காலத்துல ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த இடத்துல தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பௌராணிக்காலெல்லாம் கூப்பிட்டு புராணம் சொல்லுவா அப்படின்னு. நைமிஷாரண்யத்துல ஒரு காலத்துல நைமிஷாரண்யத்துல எல்லா ரிஷிகளும் சேர்ந்து
ஒரு யாகம் பண்றான். அந்த யாகம் வந்து சாதாரண யாகம் இல்லை, 1000 வருஷம் யாகம் பண்றான். ஸோ இதே மாதிரி அந்த யாகம் பண்ணும்போதும் நடுவில் மத்தியான காலத்துல நம்ம தூங்கி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பௌராணிகர் சூத்த பௌராணிகரை கூப்பிட்டு பாகவதம் கேட்கிறான். இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், 1000 வருஷம் யாகம் பண்றோம், நடுவில் டைம் பாஸுக்காக சூத்த பௌராணிகரை கூப்பிட்டு பாகவதம் கேட்கிறா அப்படின்னு சொல்லக்கூடாது. சூத்த பௌராணிகர்கிட்டேருந்து பாகவதம் கேட்கணுங்கிற ஆசையினால 1000 வருஷம் யாகம் பண்றா அப்படின்னு. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அலோக விரதம், சரந்தி அலோக விரதம்னு சாதுக்கள்லாம் அலௌகிகமான விரதங்கள் எடுத்துப்பா, கஷ்டமான விரதங்கள் எடுத்துப்பா அப்படின்னு அவ ஆசைப்பட்டு எடுத்துப்பா அப்படின்னு சொல்றா இல்லையா. ஆசைப்பட்டு அந்த விரதங்கள் எடுத்துட்டா, அந்த விரதத்தை பண்ணி முடிச்சுட்டா, அடுத்தது என்ன அப்படின்னா சந்தோஷப்பட்டு அப்படியே விட்டுடுவாளா அப்படின்னா அடுத்து திரும்ப பாகவதத்துக்கு வருவா, திரும்ப நாம சங்கீர்த்தனம் தான் பண்ணுவோம். ஏன்னா no matter where they go, நாம சங்கீர்த்தனம் பாகவதம் இதுதான் வந்து திருப்பி this is the point இல்லையா. this is the point that connects us to பகவான் இல்லையா. ஸோ அதனால எப்பேற்பட்ட விரதம் எடுத்துட்டாலும் மறுபடியும் நாம சங்கீர்த்தனத்துக்கு தான் வருவா, மறுபடியும் பாகவதத்துக்கு தான் வருவா அப்படின்னு சொல்லுவா. ஸோ சரந்தி அலௌக விரதம், அலௌகிகமான விரதங்களே எடுத்துப்பா, அவ ஆசைப்பட்டு எடுத்துப்பா அப்படின்னு. அவ பண்ற எல்லாமே பகவானுக்காக, நான் பண்ற ஒரு காரியமும் பகவான் சந்தோஷப்படுவாரா அப்படிங்கிறதுக்காக தான். பூதாத்ம பூதக வந்து அவ வந்து எல்லா விஷயத்திலுமே பகவானையே பார்ப்பா. அது சேத்தனமோ அச்சேத்தனமோ எல்லாத்துலேயுமே எல்லாரையுமே பகவானாவே பார்ப்பா, பகவத் ஸ்வரூபம். ஏன்னா எல்லா பிரபஞ்சமே பகவத் ஸ்வரூபம்னா எல்லாமே பகவான் தானே. ஸோ எல்லாரையுமே பகவத் ஸ்வரூபமா எல்லாரையுமே பகவானா பார்ப்பா. பூதாத்ம பூதாக சுஹுருதக. சுஹுருத் அப்படின்னா யார் ஒருத்தர் வந்து சுஹுருதகனா யார் ஒருத்தர் வந்து they help others without expecting anything in return. நான் உனக்கு இது பண்ணி, நான் உனக்கு இந்த உபகாரம் பண்ணியிருக்கேன், பிரதிபாரம் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்காம உபகாரம் பண்றதே உபகாரம் பண்றதுக்காக பண்றவா இருக்கா இல்லையா, எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்கா இல்லையா, சுஹுருதா அப்படின்னு. அது சாது லட்சணமா. சாதுக்கள் வந்து அடுத்தவாளை ஹெல்ப் பண்ணணும், லோகக்ஷேமத்துக்காக எல்லா காரியமும் பண்ணுவா. லோகக்ஷேமத்துக்காக நான் காரியம் பண்ணிட்டேனே, எனக்கு என்ன தர போற அப்படின்னு கேட்க மாட்டாவா. சுஹுருதா சமயே கதிஹி. இப்பேற்பட்ட சாதுக்களுக்கு பகவானோட பாத கமலங்கள் இருக்கு இல்லையா, சரண கமலங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் கதி, பகவானோட சரண கமலங்களே கதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு, மனைவி வேண்டாம் மக்கள் வேண்டாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரா அப்படின்னு. அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு வரா அப்படின்னா தன்னோட அனுஷ்டானத்தை விட்டுட மாட்டா, தன்னோட ஆச்சாரத்தை விட்டுட மாட்டா அப்படின்னு. பகவான் நாம பூதேந்திரால் சொல்றாராம், நம்ம வந்து நாமா சொன்னா போதும் அப்படிங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா நான் நாமா சொல்றேன், அதனால என்னோட அனுஷ்டானத்துல அனுஷ்டானம் பண்ண தேவையில்லை, அதெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன் அப்படின்னா பகவான் அனுகிரகம் பண்ண மாட்டார் அப்படின்பா. ஏன்னா சக்தி இருக்கு விதிச்சிருக்கா அப்படின்னா அதையும் பண்ணணும் நாம சங்கீர்த்தனமும் பண்ணணும். இதுக்கெல்லாம் நான் அப்பாற்பட்டவன் அப்படின்னா நாம மட்டுமே போதும் அப்படின்னா அது கிடையாது. சக்தி இருந்தது விதிச்சிருக்குன்னா அதையும் பண்ணிட்டே நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி. அதனால அந்த மாதிரி இந்த சாதுக்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாலே தவிர தன்னோட அனுஷ்டானத்தை விட்டுடல, தன்னோட ஆச்சாரத்தை விட்டுடல, ஆச்சாரத்தையும் அனுஷ்டானத்தையும் கடைபிடிச்சுட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பகவானோட சரணமே கதி அப்படின்னு இருக்கா. இதுதான் சாது லட்சணம் அப்படிங்க. न विद्यते यस्य च जन्म कर्म वा न नाम रूपे गुणदोष एव वा तथापि लोकाप्यय संभवाय यः स्वमायया तानि अनुकालमृच्छति तस्मै नमः परेशाय ब्रह्मणे अनन्तशक्तये अरूपायोरुरूपाय नमः आश्चर्यकर्मणे. பகவான் வந்து ந வித்யதே யஸ்ய ச ஜன்ம கர்ம வா ந நாம ரூபே குணதோஷ ஏவவா. பகவான் வந்து ஜென்மா கர்மா நாமம் குணம் தோஷம் குணம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது பகவானுக்கு. பகவான் வந்து எதுவுமே கிடையாது, நாம் எதுவுமே கிடையாது. அரூபன் பகவான், நிர்குணன் பகவான். இது எதுவுமே ஜென்மா அது அஜாயமானோ பகுதா விஜாயதே அப்படிங்கிற அஜன் பகவான். எதுவுமே கிடையாது, ஜென்மா கிடையாது, கர்மா கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட அந்த பரபிரம்மம் தான் இந்த பிரபஞ்சத்துக்கே காரணம். ஸ்வமாயையா தன்னோட மாயைங்கிற சக்தியை கொண்டு தான் இந்த பிரபஞ்சத்தையே உண்டாக்கிட்டு எல்லாத்தையுமே சிருஷ்டி பண்ணிட்டு உண்டாக்கிட்டு சாட்சி பூத்தனா பகவான் இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறார் அப்படிங்கிறார். எல்லாம் சாட்சி பூத்தனா உட்கார்ந்துருக்கிறார், எல்லாம் பண்ணது எல்லாமே அவர் தான். ஆனா கிரெடிட் எல்லார்ட்டையும் கொடுக்குறாரு. பிரம்மா என்ன மாதிரி காரியம் பண்றாரு, மகாவிஷ்ணு என்னவா பண்றாரு, ருத்ரன் என்னவா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் புகழறாரே தவிர பண்ணது எல்லாமே அவர் தான். பிரம்மனே அனந்த சக்தியே. அவர் 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 அரூபனா இருக்கும்போது அவரை பிரம்மம் அப்படின்னு கூப்பிடுறோம். அனந்த சக்தன், அவர் பிரம்மமா இருக்கும்போது அனந்த சக்தன். நம்ம ஆச்சரிய கர்மனே, எப்போ ஒரு ரூபம் தரிச்சுக்கிறாரோ அப்ப அவர் பிரம்மம் கிடையாது. ஏன்னா பிரம்மத்தோட கேரக்டரிஸ்டிக் அரூபன். எப்போ ரூபன் கிடைச்சிருந்தாரோ எப்போ ரூபம் தரிச்சுக்கிறாரோ அப்போ அவர் அரூபன் கிடையாது, ரூபன் ஆயிடுறார். ஸோ அவர் ரூபம் எடுத்துக்கும் போது நம்ம ஆச்சரிய கர்மனே, அவர் பண்ற காரியங்களோ ஆச்சரியகரமான காரியங்களே பண்ணுவார்.
ஏன்னா அவர் ராமாவதாரம் பண்றாரு, கிருஷ்ணாவதாரம் பண்றாரு அப்படின்னா அவர் பண்ற காரியங்களை யாரையா பண்ண முடியுமா? பெரியவாள்லாம் சொல்லுவார், ராமாவதார காலத்துல அவர் பண்ண காரியங்கள், அவர் ஃபாலோ பண்ண விரதங்கள்லாம் கூட பிறந்த லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னாலே பண்ண முடியாது, ஹனுமாராலேயே ஃபாலோ பண்ண முடியாது. அவர்லாம் எப்படி பண்றாருன்னு பார்த்து கண்கள்லேருந்து கண்ணீர் வருமே தவிர அவர் ஃபாலோ பண்ற விரதத்தெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஆச்சரியகரமான விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ணுவார். அவர் எப்போ ரூபம் தரிச்சுக்கிறாரோ அப்போ அவர் பிரம்மம் கிடையாது. ரூபம் தரிச்சுக்கும் போது நம்ம ஆச்சரியகரமான காரியங்களை பண்றார். அப்பேற்பட்ட தஸ்மை நம பரேஷாய, அப்பேற்பட்ட பரமேஸ்வரனான பகவான பரபிரம்மத்தை நான் தியானம் பண்றேன், நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறார். நம ஆத்ம பிரதீபாய சாட்சினே பரமாத்மனே நமோ கிராம் விதூராய மனசேதசாமபி. நம்ம வந்து பகவானை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைரக்டா புரிஞ்சுக்கணும். பகவானை புரிஞ்சுக்கணும்னா வேற எதை கொண்டும் பகவானை புரிஞ்சுக்க முடியாது. இப்போ கரண்ட் போயிடுத்தோ அப்படின்னா கேண்டில் ஏற்றணும் இல்லையா? ஸோ கேண்டில் ஏற்றணும்னா கேண்டில் எங்கன்னு கண்டுபிடிக்கணும், மேட்ச் பாக்ஸ் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து டார்ச் லைட், ஃபோன்லையோ டார்ச் லைட்டோ எடுத்துட்டு மேட்ச் பாக்ஸ் எங்கே, கேண்டில் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தேடி எடுத்து நம்ம கேண்டில் லைட் பண்ணிட்டோம். ஸோ தீபம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டார்ச் லைட் அடிச்சு பார்ப்போமா? அது பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் அது முட்டாள்தனம் இல்லையா? ஸோ ஸ்வயம் பிரகாசனா இருக்கிற பகவானை வேற ஏதாவது பிரகாசம் அடிச்சு அந்த பிரகாசம் இருக்கா அப்படின்னு பாப்பாள யாராவது? ஸோ பகவானை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேற எந்த பிரகாசத்தை, பகவானே ஸ்வயம் பிரகாசம், வேற எந்த பிரகாசத்தை கொண்டு பகவானை புரிஞ்சுக்க முடியாது. இப்போ எனக்கு தெரியும் நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியும், ஐ எக்ஸிஸ்ட் அப்படின்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா நான் இருக்கேன், இதெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் பேசுறேன்னா நான் இருக்கேன். அதே மாதிரி அதே எக்ஸாம்பிள் பார்ப்போமே, கரண்ட் போயிடுத்து, அப்பா எங்க இருக்கா அம்மா எங்க இருக்கான்னு லைட் அடிச்சு பார்ப்பேன். சோஃபா இங்கே இருக்கா, நான் முட்டிக்காமல் போகணுமே லைட் அடிச்சு பார்ப்பேன். ஆனால் அதே கொஞ்சம் திருப்பி நான் இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு லைட் என் மேலே அடிச்சு பார்ப்பேன். நான் முட்டா கூட பண்ணாது. ஏன் அப்படின்னா நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். இதுதான் ஞானம் அப்படின்பா. நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் யாருங்கிறது தான் கேள்வி. நான் இருக்கேன்னு தெரியும், ஆனால் நான் யாருங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக தான் 1777 உபநிஷத்து இருக்கு. அந்த அவ்வளோ உபனிஷதங்களும் என்ன சொல்றது, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தோஸ் அப்படின்னா இந்த நான் யாரு அப்படிங்கிற இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக தான். ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு சொல்றாரு இல்லையா, அகம் பிரம்மா, நான் யாருன்னா நான் தான் ஆத்மா, அகம் பிரம்மா அஸ்மி தத்துவம் அசி அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஸோ தத்துவம் அசி அப்படின்னு, தத்துவம் அசிங்கிற வாக்கியத்தை தத்துவம் அசி அப்படின்னு பிரிக்கலாம். ஐ ஆம் திஸ் அப்படின்னு, ஐ புரிஞ்சிருத்து, ஆம் புரிஞ்சிருத்து, திஸ்னா என்ன அப்படிங்கிறது தான் புரியல. இதுக்காக தான் இந்த உபநிஷத்தெல்லாம் இந்த திஸ்னா என்ன அப்படிங்கிற வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக தான் 1777 உபநிஷதங்களும் தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் தம். ஸோ இதெல்லாம் படிச்சுட்டோ இந்த சரீரம் தான் நான் அப்படின்னு முடிவு அப்படிங்கிற கன்க்ளூஷன் வந்துட்டோம் அப்படின்னா படிச்சது எல்லாமே வியர்த்தம். ஏன்னா நான்கிறது ஆத்மா தானே, நான்கிறது இந்த ஆத்மா தானே, அந்த கன்க்ளூஷன் தான் வரணும். இதுதான் ஞானம். நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும், அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும், இதுதான் ஞானம் அப்படின்பா. நாம ஆத்ம பிரதீபாய சாட்சினே பரமாத்மனே. நம்மளோட ஆத்மா வந்து ஆத்மாக்குன்னு பிரகாசம் இருக்கு. ஆத்மாக்கு எப்படி பிரகாசம் இருக்கு அப்படின்னா பரமாத்மா ஸ்வரூபமா இருக்கிறதுனால தான் பிரகாசம் இருக்குன்னு முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆத்மா பிரகாசமா இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட பிரகாசமா இருக்கிற ஆத்மாவை வேற எதாவது பிரகாசம் வச்சு கத்துக்க முடியாது இல்லையா. தீபம் எரிஞ்சுட்டு இருக்கிற டார்ச், சூரியனுக்கே டார்ச்சா அப்படின்னு பாருங்க. ஸோ அது பிரயோஜனமே இல்லை. ஸோ அப்பேற்பட்ட அந்த ஆத்மாவை எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா சொல்லுவேன். இதுக்கு வந்து சங்கர பகவான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். ஒரு செயினை கழுத்தில் போட்டுட்டு, அந்த செயின் போட்டுருக்கேன், கழுத்தில் போட்டுருக்கேன். அந்த செயினை நான் கழுத்தில் போட்டுருக்கேன்னு கழுத்தில் இருக்குன்னு தெரியாமல் எங்கெங்கேயோ போய் ஐயோ இவ்வளோ இந்த செயின் இப்போ துளசி மாறியாச்சு, எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேடிருந்தா அது எப்படியோ. ஸோ அப்படிதான் இருக்கு நம்ம தேடுறது. ஏன்னா ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கு, பரமாத்மா உள்ளுக்குள்ள இருக்கு. நம்ம உள்ளுக்குள்ள விட்டுட்டு நான் யாரு அப்படின்னு சொல்லி வெளியில எங்கெங்கயோ தேடிட்டு தான் பிரம்மா பண்ணாத பற்றி ஆரம்பிக்கிறதுல அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸோ யாரையும் வெளியில தேடிட்டு இருக்காத, உள்ளுக்குள்ள தேடி அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம வந்து செயின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு பூரா தேடிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து என்னப்பா எங்கெங்கயோ தேடிட்டு உங்க கழுத்துல பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குருநாதர் வேணும் டு கைட் அஸ். என்ன அப்படின்னா எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கியே, உன்னோட உள்ளுக்குள்ள இருக்காருப்பா, உள்ளுக்குள்ள பாரு, டோன்ட் சர்ச், எங்கெங்கயோ தேடாத, உள்ளுக்குள்ள தேடு, அங்க இருக்க அப்படின்னு. ஸோ குரு கிருப்பையினால ஆத்ம பிரகாசத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். வேற எந்த பிரகாசமும் தேவையில்லை. குரு கிருப்பை எதுக்குன்னா டு கைட் அஸ். இந்த டைரக்ஷன்ல பார்த்தா உனக்கு தெரியும் அப்படின்னு அவர் கைட் பண்ணாருன்னா நம்ம அதை பார்த்தா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆத்மாவை வந்து வேற எந்த பிரகாசத்தாலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு, வேற எந்த பிரகாசத்திலையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மா வந்து பரமாத்மா ஸ்வரூபனா இருக்கிறதுனால ஆத்மாக்கு அழிவுங்கிறது கிடையாது. ஆத்மாவுக்கு வந்து லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இல்லை ஆத்மாவுக்கு. ஏன்னா பரமாத்மா ஸ்வரூபமா இருக்கிறதுனால. பரமாத்மா வந்து
பரமாத்மா வந்து he cannot be described by words இல்லையா. வாக்கு, மனசு, சித்த விருத்தி இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவர் அந்த பரமாத்மா. அப்பேற்பட்ட அந்த பரமாத்மா தான் நம்மளோட பரமாத்மாவோட ஸ்வரூபம் தான் ஆத்மா அப்படிங்கிறதுனால தான் ஆத்மாவுக்கு பிரகாசம் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த பரமாத்மாவை நான் நமஸ்கரிக்கிறேன். சத்வேன பிரதிலப்யாய நைஷ்கர்மியேன விபஷ்சித நம கைவல்யநாதாய நிர்வாண சுக சம்விதே. ஆத்ம லாபத்தை அடையணும் அப்படின்னா அது சாதுக்களால தான் முடியும், அது சன்னியாசிகளால தான் முடியும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா சன்னியாசிகள் சாதுக்கள்ல எப்படி இருப்பா அப்படின்னா எனக்கு எதுவுமே வேண்டாம், பகவானோட சரண கமலங்கள் மட்டுமே போதும் அப்படின்னு இருப்பாவா. ஏன்னா எனக்கு வந்து இந்த ப்ரமோஷன் வேணும், எனக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு வீடு வேணும், இந்த வீடு கொஞ்சம் பார்த்தேன் என்னதான் இருக்கு, இருந்தாலும் ஒரு மேன்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு டிவி வந்து 50 இன்ச் தான் இருக்கு, அது பாட்டுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் மாதிரி அத்தனை பெருசுக்கு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு எனக்கு ஒரு ஃபராரி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், புகாட்டி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு கூட்டத்தோட கூட்டமாக எனக்கு பகவான சரணமும் ஆசை இருக்குது அப்படின்னா பகவான் வரமாட்டேன். ஆத்மலாபம் பூர்ண ஆத்மலாபம் நம்ம அடைய முடியாது. ஸோ இது எல்லாம் விட்டுட்டு நம்ம அந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா, சாதுக்கள ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா, விமுக்த சங்கா முனையசு சாதவான்னு பார்த்தோம் இல்லையா. சாதுக்கள் வந்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு இது எதுவுமே எனக்கு வேண்டாம், பகவானோட சரண கமலங்களே எனக்கு போதும், அதுவே எனக்கு கதி அப்படின்னு வரான்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யார் இருக்காளோ அவளுக்கு தான் பூர்ண ஆத்மலாபம் கிடைக்கும் அப்படிங்கிற. மெட்டீரியல் லைஃபும் வேணும் அதுவும் வேணும்னு அவளுக்கு கிடைக்காது அப்படிங்கிற. we need to focus இல்லையா, இனிஷியேட்டிவ் காமிக்கணும், நம்மளோட கமிட்மெண்ட்டை காமிக்கணும் இல்லையா. சத்வேன பிரதிலப்யாய நைஷ்கர்மியேன விபஷ்சிதா. யாருக்கு நைஷ்கர்மிய சித்தி கிடைச்சிருக்கோ அடைஞ்சிருக்காளோ, யாரு பூர்ண சத்துவகுண ரூபனா இருக்காரோ, யாருக்கு கர்ம சந்நியாசத்தை அடைஞ்சிருக்காரோ, யாரு விவேக்கியா இருக்காரோ, சமர்த்தனா இருக்காரோ, தீரனா இருக்காரோ, அவளுக்கு தான் சுத்த சத்துவம் அந்த நிலையை ரீச் பண்ணுவா. அப்பேற்பட்ட சுத்த சத்துவ ரூபர்கள் தான் ஆத்மலாபத்தை அடைவா அப்படின்னு. ஏன்னா ஆத்மலாபத்தை அடையணும் அப்படின்னா சாதாரண காரியம் இல்லையே. சாதுக்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானே கதி, பகவான சரணமே கதி அப்படின்னா சாதாரண காரியம் இல்லை. ஏன்னா at every second of our lives we're faced with a choice இல்லையா. ஒன்று நம்ம முடிவு பண்ணிட்டோம், இப்போ நாமெல்லாம் முடிவு பண்ணிட்டோம் நம்மளோட பார்த்து பகவானை நோக்கி இருக்கிற பார்த்து தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அதே பார்த்துலேயே there's a lot of detours இல்லையா. எனக்கு வந்து இது ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லி இது ஆசைப்பட்டு வேற எங்கேயோ போய்ட்டு இந்த பார்த்துலேருந்து வேலைக்கு போயிடுவோம் இல்லையா. ஸோ ஒரு சாய்ஸ்லையும் இது வேண்டாம், எனக்கு பகவானே தான் கதி அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ விவேகம் யாருக்கு இருக்கோ அவர் தான் இல்லையா இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது, இதெல்லாம் மாயை, எனக்கு இது வேண்டாம், பகவானோட சரணமே தான் உண்மை அப்படின்னு விவேக்கியால் தான் முடிவு பண்ண முடியும். ஸோ விவேகியா இருக்கிறவா தான் இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு பகவானே கதி அப்படின்னு இருப்ப. சமர்த்தன் தீரன் அவரால் தான் முடியும். ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் தான் கதி அப்படின்னா அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் இல்லையா. ஏன்னா பகவான் தான் கதி அப்படின்னா துக்கமே வராதா அப்படின்னா அவளுக்கும் வரும். கர்மா எப்படி யாருக்கு எப்படி இருக்கோ எல்லாருக்குமே, அது வந்து பக்தனாக இருந்தாலும் சரி அபக்தனாக இருந்தாலும் சரி, பகவானோட சரண கமலங்களே கதின்னு இருந்தாலும் சரி, பகவானும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு நாஸ்திகனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சுகம் துக்கம்னு கர்மா எப்படி இருக்கோ அதை பற்றி உண்டு. ஸோ நான் வந்து பகவானே கதின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு என்ன போய் இப்படி சோதிக்கிறாரே அப்படின்னு தைரியத்தை எழுந்துடாம கடைசி வரைக்கும் எல்லாம் பகவான் பார்த்துப்பாரு அப்படிங்கிற தைரியத்தோடு இருக்கணும் இல்லையா. திருட விஸ்வாசத்தோடு இருக்கு, பிரகலாதனை போல திருட விஸ்வாசத்தோடு இருக்கணும் இல்லையா. அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா. அதனால தீரர்களால தான் ஆத்மலாபத்தை அடைய முடியும். சத்வேன பிரதிலப்யாய நைஷ்கர்மியேன விபஷ்சிதா நம கைவல்யநாதாய. ஆத்மலாபத்தை யாரு ஒருத்தருக்கு யாரு கொடுக்குறாரோ அவர் தான் கைவல்யநாதாய. நம கைவல்யநாதாய, கைவல்யத்தையும் இந்த சன்னியாசிகளுக்கு சாதுக்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு. கைவல்யம்னா என்ன அப்படின்னா, ஆத்மாக்கள்லாம் வந்து இப்போ எந்த ஆத்மாக்கள்லாம் இந்த சம்சார சாகரத்துலேருந்து இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்லேருந்து இந்த சர்க்கிள்லேருந்து வெளியில் வராளோ மோட்சம் கிடைக்கும் இல்லையா அவருக்கு, அது மோட்சம். அந்த ஆனந்தம் மோட்சம். ஸோ கைவல்யம்னா என்ன அப்படின்னா, இந்த சர்க்கிள்லேருந்து வெளியில் வராமல் இந்த சம்சார சாகரத்திலேயே இருந்துட்டு ஆனால் மோட்சானந்தத்தை அனுபவிக்கிறார் இல்லையா, அதுக்கு கைவல்யம் அப்படின்னு பேர். ஸோ இப்பேற்பட்ட சன்னியாசிகளுக்கு சாதுக்களுக்கு கைவல்யத்தை கொடுக்கிறவர் கைவல்யநாதன். நம்ம கைவல்யநாதாய, அப்பேற்பட்ட கைவல்யநாதனை நான் வணங்குறேன். நிர்வாண சுகசம்விதே, யார் இந்த சாதுக்கள் சன்னியாசிகளுக்குலாம் நித்திய ஆனந்தத்தை கொடுக்குறாரோ அப்பேற்பட்ட பகவானை நான் நமஸ்கரிக்கிறேன். பகவான் மட்டும்தான் முக்தியும் கொடுக்க முடியும், ஞானத்தையும் கொடுக்க முடியும், அவர் தான் எல்லாமே கொடுக்க முடியும். அவர் சங்கல்பிச்சாருன்னா நமக்கு கிடைக்காதுங்கிறது எதுவுமே கிடையாது, அவர் சங்கல்பிக்கலைன்னா நமக்கு கிடைக்குங்கிறது எதுவுமே கிடையாது. அதனால் எல்லாமே அவர் சங்கல்பம் தான், அவர் சங்கல்பிச்சாதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஞானமாக இருந்தாலும் சரி, முக்தியாக இருந்தாலும் சரி, மெட்டீரியல் பெனிஃபிட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவர் சங்கல்பம் தான்.
நமசாந்தாய கோராய மூடாய குணதர்மினே நிர்விசேஷாய சாமியாய நமோ ஞான கனாய ச. பகவான் வந்து குணாதீதனா இருக்கிற குணாதீதன் பகவான். அவர் குணாதீதனா இருக்கும்போது அவரை பரமாத்மா பரபிரம்மம் அப்படின்னு சொல்றோம். எப்போ அவர் வந்து ஒரு சங்கல்பம் மேற்கொள்றாரோ அப்போ அவருக்கு ஒரு குணம் வந்துட்டோம். ஏன்னா ஒரு சங்கல்பம் எடுத்துட்டோம் அப்படின்னா சத்தம் ரஜஸ் தமஸ் இந்த மூணுல ஏதாவது இட் ஃபால்ஸ் அண்டர் எனி ஒன் ஆஃப் தோஸ். ஸோ சங்கல்பம் எடுத்துட்டாலே இந்த முக்குணங்கள் ஏதோ ஒரு குணம் வந்துடுவாங்க. ஸோ எப்போ சங்கல்பம் எடுத்துக்கிறாரோ ஹி டேக்ஸ் அப் ஒரு குணத்தை எடுத்துக்கிறார், ஒரு குணம் வந்துடுறது அவருக்கு. ஸோ எப்போ குணம் வந்துடுறதோ ஹி இஸ் நோ லாங்கர் நிர்குணன். ஸோ எப்போ நிர்குணன் இல்லையோ அப்போ அவர் வந்து பிரம்மன் கிடையாது, அப்போ அவர் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போ வந்து அவர் சிருஷ்டி பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரோ அவர் சத்துவகுணத்தை எடுத்துட்டு பிரம்மாவாக இருந்து சிருஷ்டி பண்ணுறார். சிருஷ்டி பண்ணிட்டு இந்த பிரபஞ்சத்தை காக்கணும் அப்படின்னு முடிவு அப்படின்னு சங்கல்பிக்கிறார் இல்லையா. அப்போ வந்து அவர் ரஜோகுணத்தை எடுத்துட்டு மகாவிஷ்ணுவா இருந்து காப்பாத்துறார். இந்த பிரபஞ்சம் போதும் அழிச்சிடலாம் அப்படின்னு எப்போ முடிவு பண்றாரோ தமோ குணத்தை எடுத்துட்டு பரமேஸ்வரனா இருந்து அழிக்கிறார் இல்லையா. ஸோ இந்த முக்குணங்கள் பகவான் எப்போ எனி சங்கல்பிக்கிறார் அப்படின்னா அப்போ வந்து ஏதோ ஒரு குணத்தை எடுத்துக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து பிரம்மம் கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா நமக்கும் பகவானுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? இப்போ பகவான் நிர்குணன் அப்படின்னு சொல்லியாச்சு, குணத்தை எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். நமக்கும் பகவானுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து முக்குணங்களுக்கு கட்டுப்பட்டுவா, பகவானுக்கு கட்டுப்பட்டவர் கிடையாது. சங்கல்பம் பண்ணும்போது இதுல சொல்லுவாரு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றது எல்லாமே பகவானுக்கு ஒரு விளையாட்டு. ஸோ விளையாட்டா எடுத்துக்கிறார். வேண்டாம் அப்படிங்கும்போது வச்சுவார். ஆனா நாம அப்படி சொல்லணும், எனக்கு வந்து ரஜோகுணம் பிடிக்கல சாமி தள்ளி வைக்க அப்படின்னா வராது. அது இருக்கத்தான் இருக்கும் நமக்கு இல்லையா. எனக்கு தூக்கமே பிடிக்க, தமோ குணம் வேண்டாம் தள்ளி வச்ச முடியாது. ஸோ நமக்கு வந்து முக்குணங்களுக்கும் கட்டுப்பட்டவா தான். ஆனால் பகவான் கட்டுப்பட்டவர் கிடையாது. சங்கல்பம் பண்ணும்போது உன்னை எடுத்துட்டு சங்கல்பம் பண்றார், அந்த காரியம் முடிஞ்சோடனே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிடறாரு இல்லையா. இதுதான் நமக்கும் பகவானுக்கும் ஒரு டிஃபரன்ஸ். நமக்கு வந்து முக்குணங்கள் அப்படிங்கிறது நம்மளோட நேச்சர், நிர்குணனா இருக்கிறதுங்கிறது பகவானோட நேச்சர் இல்லையா. அதாவது நமக்கு வந்து முக்குணங்கள் அப்படின்னா முக்குணங்கள்ல எல்லா ஜீவராசிகளுக்குமே முக்குணங்களும் அப்பப்போ தலை தூக்கம். இப்போ ராத்திரி தூக்கம் வருது அப்படின்னா தமோ குணம் மேலோங்கி இருக்கும். இப்போ நான் கதை சொல்றேன், பாகவத பாராயணம் பண்றேன் அப்படின்னா சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாருக்குமே அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஏதோ 3 குணங்கள் ஏதோ ஒன்று தூக்கிட்டே இருக்கும். எல்லாமே அப்பப்போ தூக்கும் இல்லையா. ஸோ ஆனால் 3 குணங்களுமே வெளிப்பட்டாலுமே ஒரு மனுஷன்கிட்ட ஒரு ஜீவராசி கிட்ட 3 குணங்களுமே வெளிப்பட்டாலுமே சுபாவம்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஏன்னா சில பேர் பார்த்தோன்னே சொன்னாங்க, அச்சிச்சோ தேஜஸ் சொட்டுறது மூஞ்சிலேருந்து வழியுது, சத்துவகுணமே சுபாவமாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. 3 குணம் அவருக்கும் 3 குணமே இருக்கும். ஆனால் பிரதானமாக சத்துவகுணம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனம் தூங்கி வழிந்துட்டு இருக்கா அப்படின்னா சுபாவமும் அவரோட சுபாவம் தமோகுணம். 3 குணமே இருக்கும், ஆனால் தமோகுணம் அவரோட சுபாவம். ஸோ மனுஷாளுக்கு சுபாவம் 3 குணங்களுமே இருக்கும், ஆனால் சுபாவம்னு தனியாக ஒன்று இருக்கும் இல்லையா. அதே மாதிரி பரமாத்மாவுக்கும் பரபிரம்மத்துக்கும் சுபாவம்னு ஒன்று இருக்கு. பரபிரம்மத்தோட சுபாவம் என்ன அப்படின்னா நிர்குணனா இருக்கிறது தான் பரபிரம்மத்தோட சுபாவம். நைஷ்கர்மியேன சாமியா நிர்குணனா இருக்கிறது தான் பகவானோட பரமாத்மாவோட பரபிரம்மத்தோட சுபாவம். அதுதான் ஞானகனாயச்ச, ஞானமே உருவானவர் பகவான் பரமாத்மா. அந்த பரமாத்மா அப்பேற்பட்ட அந்த பரமாத்மாக்கு நமஸ்காரம். அப்பேற்பட்ட நிர்குணனான அந்த பரபிரம்மத்துக்கு பரபிரம்மத்தை நான் நமஸ்கரிக்கிறேன். பகவானோட லட்சணம் என்ன அப்படின்னா நித்தியானந்தம், பரமானந்தம். அதுதான் பகவானோட லட்சணம். நிர்குணன் பகவான் இல்லையா, குணங்கள் லட்சணம் கிடையாது. நிர்குணனா இருக்கிறது, அரூபமா இருக்கிறது அவரோட லட்சணம். நித்தியானந்தனா இருக்கிறது அப்படிங்கிற நித்தியானந்தம் தான் அவரோட லட்சணம் இல்லையா. அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அப்பேற்பட்ட பகவானை நான் ஸ்மரிக்கிறேன், நமஸ்கரிக்கிறேன். க்ஷேத்ரஜ்ஞாய நமஸ்துப்யம் சர்வாத்யக்ஷாய சாட்சினே புருஷாய ஆத்மமூலாய மூல பிரகிருதையே நமஹ. சர்வாத்யக்ஷாய அப்படின்னா பகவான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றார். சிருஷ்டி பண்ணிட்டு he is the boss of everything. அத்யக்ஷாய, சர்வ அத்யக்ஷாய, பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணிட்டு he leads everything. he is the boss. அதிபதி எல்லாருமே அவர் தான். பகவான் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு பிரம்மாதி தேவர்கள் ருத்ர கணங்கள் எல்லாம் இருக்கா இல்லையா, அவ எல்லாம் சிருஷ்டி பண்ற மனுஷன் எல்லாம் சிருஷ்டி பண்ற எல்லாத்துக்குமே அவர் தான் அதிபதி அப்படிங்கிறார். அதாவது சொல்ல பகவானுக்கு சிருஷ்டி பண்றது இது எல்லாமே ஒரு விளையாட்டு அப்படிங்கிறார். எல்லா தேவர்களும் அவ காரியத்தை பண்ற. சூரியன் வந்து கரெக்டா டயத்துக்கு உதயமாற, டயத்துக்கு அஸ்தமனம் ஆகிறார் அப்படின்னா நாம என்ன வாழ்வோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நான் பண்ணலன்னா அடுத்த நாளைக்கு என் சீட்டு போயிடும், என்னோட வேலை போயிடும் அப்படிங்கிறதுனால எல்லா தேவர்களும் அவ பண்ண வேண்டிய காரியத்தை பண்றா அப்படின்னா அவ ஏன் பண்றா அப்படின்னா அது வந்து பகவான் இடத்துல இருக்கிற பயத்தினாலையும் பகவான் இடத்துல இருக்கிற மரியாதையினாலையும் தான் பண்றா.
இல்லையா? ஸோ எல்லாருக்கும் அதிபதி பகவான் தான். எல்லாருக்கும் அதிபதி பகவான் தான். சாட்சினே பகவான் வந்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு சாட்சி பூத்தனா மட்டும் இருக்கார். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியை கிரியேட் பண்றாரு அப்படின்னா ஆரம்ப காலத்துல எல்லாம் அவர் தான் பண்ணுவார். தனியா இருந்து அவர் தான் எல்லாம் பண்ணுவார். எல்லாத்தையும் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா he hires other people to do his work for him. கொஞ்சம் கொஞ்சமா ஹையர் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்போ ஒரு மல்டிநேஷனல் கார்பரேஷனா எடுத்து $multi-billion கார்பரேஷனா எடுத்து அப்படின்னா ஓனர் பட்டு காத்து நல்லா ஜாலியா இருப்பார். ஸோ வந்து சிஇஓ அப்படின்னு ஒருத்தர் வைப்பார். சிஎஃப்ஓ, சிடிஓ, மேனேஜர், வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஆடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லா வேலையும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவா எல்லாம் கரெக்டா வேலை பார்க்கறா அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி பூத்தன் இன்னும் பார்ப்பார். he doesn't get his hands dirty. இல்லையா? ஆரம்பத்தில் அப்படிதான் பண்ணுவார். பண்ணிட்டு he delegates எல்லாத்தையும் நீ இந்த காரியத்தை நீ பார்த்துக்கோ, இந்த காரியத்தை நீ பார்த்துக்கோ அப்படின்னு இல்லையா? அதே மாதிரி தான் பரபிரம்மம் பகவானும் ஆரம்பத்தில் இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டி பண்ணிட்டு பிரம்மா வந்து நீ வந்து சிருஷ்டியை பார்த்துக்கோ, நீ வந்து காக்கிற மகாவிஷ்ணு நீ காக்கிறத பார்த்துக்கோ, நீ அழிக்கிறத பார்த்துக்கோன்னு மகேஸ்வரன் சொல்றார். ஒரு தேவர்களுக்கும் ஒரு ஜீவராசிகளும் ஒருத்தருக்கும் நீ இந்த காரியம் நீ இதுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி டெலிகேட் பண்ணிட்டு சாட்சி பூத்தனை எல்லாம் பின்னாடி இருந்துட்டு யோக நிதிரையில படுத்துட்டு கண்ணை பாதி மூடிட்டு பாதி திறந்துட்டு சாட்சி பூத்தனை இருந்து பார்த்துட்டு இருக்காரு. க்ஷேத்ரஜ்ஞாய அப்படின்னா பகவான் இந்த பிரபஞ்சமே இட் டஸ் வாட் இட்ஸ் சப்போஸ் டு. இந்த பிரபஞ்சமே நடக்கிறது அப்படின்னா அது பகவான் ஒரு அணுக்குள்ளேயும் பகவான் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சமே நடக்கிறது. இந்த சரீரத்துக்கு க்ஷேத்திரம் அப்படின்னு பேரு. அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு க்ஷேத்ரஜ்னு பேரு. ஆத்மா பரமாத்மா ஸ்வரூபம் இல்லையா? ஸோ க்ஷேத்ரஜ்னா பகவான் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது தான் காரணம். இந்த பிரபஞ்சமே நடக்கிறதுக்கு க்ஷேத்ரஜ்ஞான பகவான் தான், பரபிரம்மம் தான் காரணம். கிரண்யகசிபு வந்து பிரகலாதன் கேட்கிறாரு இல்லையா, இது உனக்கு சக்தி கொடுக்கறது யாரு, உன்னோட சக்தி யாரு, உன்னோட பலம் யாரு அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? அப்ப பிரகலாதன் பதில் சொல்றாரு இல்லையா, யாரு பலம் அப்படின்னு கேட்கறியே, அந்த கேட்கறதுக்கான சக்தி யாரு கொடுத்தாலோ அதுதான் உனக்கும் பலம் எனக்கும் பலம், நம்ம படைச்ச பிரம்மாவுக்கும் பலம் அப்படிங்கிறாரு இல்லையா? ஸோ நம்ம பண்ற ஒரு காரியத்துக்கும் நம்ம பண்ற ஒரு சங்கல்பத்துக்கும் எல்லாத்துக்குமே அந்த பரபிரம்மம் க்ஷேத்ரஜ்ஞனான அந்த பரபிரம்மம் தான் காரணம். அவர் தான் சக்தி கொடுக்குறாரு. அவர் உள்ளுக்குள்ள க்ஷேத்ரஜ்ஞனா உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சமே நடக்கிறது. அப்பேற்பட்ட இந்த க்ஷேத்ரஜ்ஞனை நமஸ்துபியம், நான் நமஸ்கரிக்கிறேன். பகவான் நமக்குள்ள க்ஷேத்ரஜ்ஞனா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன வேணா பண்ணலாம். ஹார்ட் சரியில்லை அப்படின்னா ரிப்ளேஸ் பண்ணி விட்டுடலாம். கிட்னி சரியில்லைன்னா கிட்னி ரிப்ளேஸ் பண்ணலாம். லிவர் சரியில்லைன்னா அதெல்லாம் ரிப்ளேஸ் பண்ணலாம். கை கால் உடஞ்சிருக்கு அப்படின்னா அது வேற ஏதாவது பிளேட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆனால் க்ஷேத்ரஜ்ஞான பகவான் உள்ளுக்குள்ள இல்லைன்னா எதை ரிப்ளேஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்? இல்லை பகவான் ஆத்மாவை ரிப்ளேஸ் பண்ண முடியுமா? இந்த ஆத்மா போயிடுது நம்ம வேற ஆத்மா கொண்டு உள்ள வைக்கலாம் அப்படின்னு வைக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ க்ஷேத்ரஜ்ஞான பகவான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன வேணா பண்ணிடலாம். ஆனா க்ஷேத்ரஜ்ஞான பகவான் உள்ளுக்குள்ள இல்லை, அந்தரியாமே பகவான் உள்ளுக்குள்ள இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. துருவசுவாமி சொல்றாரு இல்லையா, யோ அந்த பிரவிஷ்யமாவாச்சமிவாம் பிரசுப்தாம், ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். நீ உள்ளுக்குள்ள க்ஷேத்ரஜ்ஞனா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் நான் இந்த ஸ்துதியை நான் சொல்றேன். நான் பண்ற ஒரு காரியமும் நீ உள்ளுக்குள்ள க்ஷேத்ரஜ்ஞனா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் அப்படின்னு பகவான் வந்து இந்த பிரபஞ்சத்தையே க்ஷேத்ரஜ்ஞனா உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு காப்பாத்துறார். நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? ஏன்னா தனிமரமாக இவ்வளோ நாள் இருக்கிறது போர் அடிக்கும் இல்லையா? நம்ம சுகமோ துக்கமோ ஷேர் பண்ணிக்கிறது, ஒரு குடும்பம், ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அப்படின்னு ஏதாவது இருந்து ஷேர் பண்ணிட்டு அது நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்க குருஜி சொன்ன, ஏன் இந்த குடும்ப மனைவி, மக்கள், அப்பா, அம்மா, ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு ஏன் தாத்காலிகமான சப்போர்ட் எதிர்பார்க்குற? பரபிரம்மம் பகவான் இருக்காரு. பகவான் தான் வந்து பரமாத்மா இல்லையா? அனாதிகாலமாக இருக்கார். அனாதிகாலமான சம்பந்தம் இருக்கு நமக்கும் பகவானுக்கும். நமக்கு தெரியலனா கூட அப்படிதான் அது அனாதிகாலமான சம்பந்தம் இருக்கு நமக்கும் பகவானுக்கும். ஸோ நம்ம தனியாக இருக்கோம், நமக்கு துணை ஏதாவது வேணும் அப்படின்னா மகாமந்திரத்தை நாமா சொன்னோம் அப்படின்னா பகவான் நம்ம கூடவே இருப்பார். இது வந்து ஏன்னா தாத்காலிகமான சப்போர்ட் குரூப் இருந்தது அப்படின்னா தாத்காலிகம் தானே, இவ அந்த சப்போர்ட் குரூப் போயிடுவா இல்லையா? ஸோ அந்த சப்போர்ட் குரூப் போயிட்டேன்னு வேற ஒரு துக்கம் வரும். ஆனால் பரமாத்மாவே சப்போர்ட் குரூப்பாக இருந்தாங்கன்னா அந்த பரமாத்மா எங்கேயுமே போக மாட்டார், எப்போதுமே நமக்குள்ளேயே இருப்பார், நம்ம கூடவே இருப்பார் இல்லையா? ஸோ நம்ம எல்லாருக்குமே சப்போர்ட்டுங்கிறது ஒன்று தேவை, அது பகவானாக இருக்கணும் அப்படிம்பார். ஸோ அப்பேற்பட்ட க்ஷேத்ரஜ்ஞன் எப்போதுமே நமக்குள்ளேயே இருக்கார் இல்லையா? அப்பேற்பட்ட க்ஷேத்ரஜ்ஞான பகவானை நான் ஸ்மரிக்கிறேன், நான் வந்து நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறார். புருஷாய ஆத்மமூலாய மூல பிரகிருதியே நமக. பகவான் தான் இந்த மூல பிரகிருதியும் பகவான் தான், மூல பிரகிருதிங்கிற சக்தியும் பகவான் தான், பூர்ண வஸ்துவும் அவன் தான், அவன் மட்டும்தான் பூர்ண வஸ்து. அப்பேற்பட்ட பகவானை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிற. சர்வேந்திரிய குணதிருஷ்டே சர்வ பிரத்யே ஹேதவே அசதாச்சாயோக்தாய சதாபாசாய நமக. சர்வ இந்திரியங்களும் வேலை செய்யறது அப்படின்னா
இட் டஸ் வாட் இஸ் சப்போஸ் டு டு அப்படின்னா க்ஷேத்திரிக்கினா பகவான் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுனால இட்ஸ் கண்டினியூஷன் ஆஃப் போன ஸ்லோகத்தை பிரபஞ்சத்தை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நம்மளோட ஒரு இந்திரியத்தை பற்றி பார்க்குறோம். ஏன்னா சர்வ ஞானமுமே அவன் தான், பகவான் தான். நமக்கு வந்து இந்த ஞானம் அப்படின்னா எல்லாமே அவன் பகவான் தான் இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒரு பார்க்குறோம், இது மாடு அப்படின்னு சொல்கிறோம். இது மாடு அப்படின்னா அந்த 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 மாடும் பகவான் தான், அந்த மாடோட அந்தரியாமையும் பகவான் தான். இது மாடு அப்படின்னு பார்த்தா நமக்கு புரியுது, நம்ம ரியலைஸ் பண்ணுறோம்ல, அந்த ரியலைஸ் பண்ணுற சக்தியும் அவன் தான். இது மாடுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த சொல்கிற சக்தியும் அவன் தான். சொல்கிற நான் இருக்கேன் இல்லையா, நானும் பகவான் தான், என்னோட அந்தரியமே உட்காந்துருக்கிறதும் பகவான் தான், எல்லாமே பகவான் தான். இந்த ஞானம் இருக்கு இல்லையா, இதுதான் இது இருக்கு இல்லையா, இதுதான் ஞானம் அப்படின்பா. இப்போ வாசனா ஞானம்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம வந்து நான் காரை ஓட்டுறேன், நான் பர்சனல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் கார் ஓட்ட ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் நான் கார் ஓட்ட ஆரம்பிக்கும் போது நான் வந்து ஐ வாஸ் நாட் யூஸ்ட் இல்லையா, ஃபர்ஸ்ட் நான் ஓட்டுறேன். ஸோ அதனால காலை வந்து நான் ஆக்சிலேட்டர் வச்சிருக்கும் போது நான் ஒரு வாட்டி ஆக்சிலேட்டர்லேருந்து பிரேக் மாற்றும் போது, பிரேக்லேருந்து ஆக்சிலேட்டர் மாற்றும் போது நான் காலை பார்த்துப்பேங்க, கரெக்டாக போடுறேன்னா காலை கீழே பார்த்துப்பேன் நான், ரைட். ஆனால் இப்போ நான் வந்து 10,000 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன் அப்படின்னா நான் காலை பார்க்க மாட்டேன் திருப்பி. எனக்கு தெரியும் ஆக்சிலேட்டர்னா இங்கே தான் இருக்குது, இதுதான் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு என் கால் தானே சப்கான்ஷியஸாக பண்ணிவிடுவேன் நான். ஆரம்பத்தில் நான் வண்டி ஓட்டும் போது ஸ்டீரிங் வீல் வண்டி வந்து ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் இப்படி போகும் இல்லையா. ஸோ பண்ணும்போது நான் அவ்வளோ ஃபுல் ஃபோக்கஸ் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் நான். எனக்கு கொஞ்சம் இப்படி போயிட்டு கரெக்டாக பண்ணணும், கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணதுக்கு மெனுவை கரெக்டாக பண்ணணும் இல்லையா. ஆரம்பத்தில் அப்படி கொஞ்சம் நல்லா கான்ஷியஸாக இருந்து பண்ணேன். ஆனால் இப்போ வந்து சப்கான்ஷியஸாக பண்ணுறேன். நான் பாட்டு கேட்டுட்டு பிரவச்சனம் கேட்டுட்டு எங்கள் பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு அம்மாவோட பேசிட்டு நான் பாட்டு பாடினா நான் பாட்டு பண்ணுவேன். ஸோ எனக்கு நான் பண்ணுறேன்னே தெரியாமல் சப்கான்ஷியஸ் மைண்டாக நான் பண்ணுறேன். இதுதான் வாசனா ஞானம் அப்படின்னு பேர். நம்ம வந்து ஒரு ரோபாட்டை வந்து ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிப்பில் தான், மதர் போர்டு சிப்பில் தானே வச்சு ப்ரோக்ராம் பண்ணுவோம். அது என்ன ப்ரோக்ராம் பண்ணுமோ அதுதான் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ரோபாட்டை வந்து யூ கோ ஸ்ட்ரைட் ஃபார் திஸ் மெனி யூனிட்ஸ் அண்ட் தென் யூ டர்ன் ரைட் அப்படின்னா அது அப்படி தான் பண்ணணும். போயிட்டு லெஃப்ட் போகாது. அது என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமோ அதுதான் பண்ணணும் இல்லையா. அதே மாதிரி ஒரு இந்திரியத்துக்கும் தனித்தனி சிப் இருக்குது, தனித்தனி மதர் போர்டு இருக்குது. ஸோ நம்ம ஒரு இந்திரியத்தையும் என்ன பண்ணுறதுக்காக ட்ரெயின் பண்ணியிருக்கோமோ அதுதான் பண்ணும் அது. ஸோ வாசனா பலன் அப்படின்னா அது பொல்லாததும் கிடையாது, அது நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. இட்ஸ் நீதர் குட் நாட் பேட் ஆன் இட்ஸ் ஓன். இப்போ ஒரு கத்தி இருக்குது அப்படின்னா அந்த கத்தி வந்து இட்ஸ் நீதர் குட் நாட் பேட் ஆன் இட்ஸ் ஓன். இப்போ எனக்கு பசிக்கிறது, அதனால காய்கறி கட் பண்ணி சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறதுக்காக அந்த கத்தி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது நல்லது. எனக்கு போர் அடிக்கிறது, நான் இன்னொருத்தனை குத்த போகிறேன் அப்படின்னா அது கெட்டது இல்லையா. ஸோ வந்து ஒரு கத்தி வந்து இட்ஸ் நீதர் குட் நாட் பேட் ஆன் இட்ஸ் ஓன். நம்ம பண்ணுற காரியம் தான் டிஃபைன்ஸ். அதே மாதிரி வாசனா ஞானமும் இட்ஸ் நீதர் குட் நாட் பேட் ஆன் இட்ஸ் ஓன். நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறோம், அந்த வாசனையை என்ன மாதிரி வாசனையை ட்ரெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இட்ஸ் குட்டா பேடா அப்படின்னு இருக்கு. நம்ம வந்து சதாசுர காலமும் நாமா சொல்லி நம்ம நாக்கை வந்து நாமா போடுற நாமாவே சொல்லி ஊற வச்சிருக்கோம், ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாமாவே சொல்லி ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது நல்லது. கண்டத்தையும் பார்த்துட்டு கண்டத்தையும் பாடி அதுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது கெட்டது. மாயாவரத்தில் சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள்னு ஒருத்தர் இருந்தார். இவர் வந்து செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் காலத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி அவர் பிரவச்சனம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரசித்தமாக பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தவர் சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள். அவர் வந்து பாகவத பிரவச்சனம் அப்படி பண்ணுவார். அவருக்கு என்ன அப்படின்னா நடுவில் கொஞ்ச நாளைக்கு அவர் பிரெயின் டேமேஜ் ஆகிடுது. அது ஸ்ட்ரோக்கோ பிரெயினில் பிளாக்கோ ஸ்ட்ரோக்கோ என்னமோ பிரெயின் டேமேஜ் ஆகிடுது. பித்து பிடிச்ச மாதிரி ஆகிடுத்தவருக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆகிடுத்தவர், பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுது. அவருக்கு தான் யாருன்னே தெரியல. அதுக்கப்புறமா வந்து மகாபெரியவாட கிருபையால் இதெல்லாம் சரியாக போய் அதுக்கப்புறமா திருப்பி பாகவதம் படிக்க பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார், கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் விஷயம் என்னென்னா இதில் அவருக்கு வந்து தான் யாருன்னே தெரியல, எதுவுமே தெரியாத சமயத்தில், பித்து பிடிச்ச சமயத்தில் கூட தனக்கு எது தான் யாருன்னே தெரியாமல் பித்து பிடிச்ச காலத்தில், எதுவுமே தெரியாத காலத்தில் கூட காலத்தால் போய் ஸ்நானம் பண்ணும்போது நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாயன் பாகவத ஸ்லோகம் படிப்பார் அவர் இல்லையா. ஏன் அது எப்படி முடியறது அப்படின்னா அவர் பாகவதம் படித்து நாக்கில் ஊறி போயிட்டது இல்லையா. நான் படித்து நாக்கில் ட்ரெயின் ஆயிருக்கு, மனசு ட்ரெயின் ஆயிருக்கு. ஸோ அதனால நான் யாருன்னு தெரியாத போது கூட அவர் வந்து நான் இது பாகவத ஸ்லோகம் சொல்கிறார். அப்பைய தீட்சிதர்னு ஒருத்தர் சிவபக்தர். அவருக்கு வந்து தன்னோட ஆத்ம டெஸ்ட் பண்ணிக்கணும், அவர் தண்ணியை டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மத்தங்காயை சாப்பிட்டா பித்து பிடிச்சிருமா. ஸோ உண்மத்தங்காயை சாப்பிட்டு பித்து பிடிச்சிருது அவருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஆன்டிடோட்லாம் சிஷால் கொடுத்து அவர் சரி பண்ணிட்டான். சரி பண்ணணும்னு சிஷாவில் பார்த்து கேட்குறேன், எனக்கு பித்து பிடிச்ச சமயத்தில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறேன்.
சொல்ற, நீங்க பித்து பிடிச்ச சமயத்துல பரமேஸ்வரன்ட்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணேன் அப்படிங்கிறார். ஸோ அவர் சொல்றாருப்போ கண்களில் கண்ணீரோட அழுதுகிட்டே சொல்ற, எப்போ நான் வந்து பித்து பிடிச்சி என்னோட மனசு என்னிடத்துல சுவாதீனமா இல்லாத சமயத்திலேயே நான் வந்து ரெண்டு கையும் தூக்கின்னு பரமேஸ்வரா அப்படின்னு நான் வந்து பரமேஸ்வரனே தியானம் பண்ணிட்டு இருந்தேனோ, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தேனோ, இந்த ஜென்மாவை பத்தி எனக்கு இனிமே கவலை இல்லை. ஏன்னா எல்லாமே வாசனா ஞானமா போயிடுது. எல்லாமே எனக்கு என் மனசு என்கிட்ட இல்லைன்னா கூட சப்கான்ஷியஸா நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த ஜென்மாவை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு. திரௌபதி கூட வஸ்திராபகரண கட்டத்துல சுஷாசன் வந்து புடைய பிடிச்சி இழுக்கும்போது, நீ நல்லா இருக்காடா, நீ நாசமா போக அப்படின்னு சபிக்காம, எல்லாம் பார்த்துட்டு இருக்கேளே அப்படின்னு சபிக்காம திட்டாம கோவிந்தான்னு கதறா இல்லையா? எப்படி அப்படின்னா, வாசனாபலன் வியாசர் குருநாதர் வந்து உனக்கு ஒரு கோவிந்த நாம தீட்சை கொடுத்துட்டு உனக்கு வந்து கஷ்டம்னு ஒன்று வரும்போது இந்த நாமம் உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்க. அந்த வாசனை காப்பாத்திது. ஸோ அதனால கஷ்ட காலத்துல ஐயோ அப்படின்னு சொல்லாம கோவிந்தா அப்படின்னு கத்தினார், புடவை கொடுத்தார். ஐயோ கத்தினா நடக்கும். ஸோ கோவிந்தான்னு கத்தினால்தான் தான் புடவை கிடைச்சது இல்லையா? ஸோ அதனால வாசனா பலன் தான். நம்ம வந்து ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றா இல்லையா? ரிஃப்ளெக்ஸ் என்னது? வாசனா ஞானம் தான் அதெல்லாம். ஸோ ரிஃப்ளெக்ஸா நம்ம வந்து ஐயோன்னு கற்றுக்கூடாது, நாமா சொல்லணும் அப்படிங்கிறதா. ஸோ இதுதான் வாசனா பலன் அப்படிங்கிறது வந்து, வாசனா ஞானம்ங்கிறது வந்து இட்ஸ் நீதர் குட் நாட் பேட். நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிறதா. நம்ம வந்து நாமா சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன காரியம் பண்ணாலும் அது பாட்டுக்கு பேக்ரவுண்டில் நாமா சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ வாசனா வந்து இட்ஸ் நீதர் குட் நாட் பேட். நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிறது தான் இருக்கு. அசதா சாயோக்தாய சதாபாசாய தே நமஹ. எல்லா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே பகவான் தான், எல்லாமே பகவத் ஸ்வரூபம் தான். அப்பேற்பட்ட பகவான, அப்பேற்பட்ட ஞானமே உரு கொண்ட பகவான நான் தியானம் பண்றேன், நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறார். நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்வாகமாம்னாய மகார்ணவாய நமோபவர்காய பராயணாய. அகில காரணாய அப்படின்னா இந்த பிரபஞ்சத்து இந்த அகிலத்துக்கே காரணம் பகவான் தான் இல்லையா? அது நமக்கு புரியறதோ இல்லையோ, நாம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, பகவான் தான் காரணம். பகவானுக்கு நம்ம ஒத்துக்கிறோமா இல்லையா, புரிஞ்சிருக்கா இல்லையாங்கிறத பத்தி கவலை கிடையாது. இந்த மாதிரி இதுதான் திஸ் இஸ் த ஃபேக்ட். பகவான் தான் அகில காரணாய. இந்த அகிலத்துக்கே காரண ரூபன் காரணமானவர் பகவான் தான். அகில காரணாய நிஷ்காரணாய. அகிலத்துக்கே காரணமானவர் அவர், ஆனா அவருக்கு ஒரு காரணம் கிடையாது. நிஷ்காரணாய ஆதி மூலம்னு சொன்ன. ஏன்னா ஒரு ஸ்டார்டிங் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேற ஸ்டார்டிங் பாயிண்ட்னா அதுல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா அதுக்கு வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறதுனால தான், அதுக்கு ஒரு மூலம் கிடையாது அப்படிங்கிறதுனால ஆதி மூலம். நிஷ்காரணாய அத்புத காரணாய. பகவான் தான் இந்த பிரபஞ்சத்துக்கே காரணம். இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றது பகவான் தான். கிரெடிட்டா மற்றவாடி கொடுத்தா கூட பிரபஞ்சத்துக்கே காரணம் பகவான் தான். சிருஷ்டி பிரபஞ்சத்துக்கே காரணம் பகவான் தான். ஸோ அப்பேற்பட்ட பகவான், அப்பேற்பட்ட பிரம்மம் எப்பேற்பட்ட காரியம் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி படுத்துன்னு அப்படின்னு விசிராந்தி எடுத்துட்டு இருக்கே அத்புத காரணாய. ஏன்னா நாமெல்லாம் ஒரு சின்ன வேலையை பண்ணா கூட பண்ணிட்டு தண்ணி குடிச்சுக்கிறேன் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். என்ன 2 நிமிஷத்துக்கு என்ன எழுந்து சொல்றது அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் பகவான் வந்து பிரபஞ்சத்தையே உண்டு பண்றாரு, சிருஷ்டி பண்றாரு அப்படின்னா பிரபஞ்சத்துக்கே காரணமானவர் அதை காட்டிக்க கூட இல்லாம படுத்துட்டு இருக்காரு. அத்புத காரணாய. பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணிட்டு அப்படியே விட்டுட மட்டும் இல்லை. குருஜி பாடுறாரு இல்லையா, நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் நடக்க இருப்பதும் அந்த நாராயணன் செயலே அப்படின்னு பாடுறாரு இல்லையா. நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் நடக்க இருப்பதும் எல்லாமே அந்த நாராயணன் செய்யறதுதான். பகவான் தான் சுத்தர்தாரி இல்லையா. அவர் விரல் அசைகிற அசைவுக்கு நம்ம எல்லாம் ஆடின்னு இருக்கோம், பிரபஞ்சமே ஆடின்னு இருக்கு இல்லையா. ஸோ அப்பேற்பட்ட காரியத்தை பண்றாரு அத்புத காரணாய. இது எல்லாத்தையுமே ஈஸோட பண்றாரு இல்லையா. அத்புத காரணாய சர்வாகமாம்னாய மகார்ணவாய. சர்வ வேதங்கள் சாஸ்திரங்கள் உபனிஷத்து எல்லாமே அவரை குறிக்கும், எல்லாமே அவர்கிட்ட நம்ம கூட்டின்னு போறதுக்கு தான் அப்படின்னு. இப்போ ஒரு ரிவர்லேருந்து ஒரு வாட்டர் பார்ட்டிகல், ஒரு வாட்டர் டிராப் வந்து ஒரு ரிவர்லேருந்து ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னா இன்எவிட்டபிளி சமுதிரத்துக்கு போய் கலந்துரும். no matter which path it takes, no matter how long it takes, inevitably சமுதிரத்துக்கிட்ட போய் கலந்துரும். அது என்ன பாத்து எடுத்துனாலும், என்ன எவ்வளோ டைம் எடுத்துனாலும். ஸோ நம்ம வேதங்கள் சாஸ்திரங்கள் இதெல்லாம் ஒரு வாட்டர் டிராப்லெட் மாதிரி. இது எல்லாமே வந்து இன்னெவிட்டபிளி பகவான், மகார்ணவமான பகவானை பற்றி குறித்து சொல்றது தான் வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே. அவர்கிட்ட நம்மளை கூட்டின்னு போறதுக்கு தான் இது எல்லாமே. சர்வாகமாம்னாய மகார்ணவாய.
நமோ அபவர்காய பராயணாய. எல்லா வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னா, பிரம்மாதி தேவர்கள் இவெல்லாம் பண்றது என்ன அப்படின்னா, பகவானை மறுபடியும் 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 ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னு. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பாகவத லட்சணம் வந்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்துதி பண்றதுங்கிறது பகவத் தர்மம், பகவத லட்சணம், பாகவத லட்சணம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாமளும் வந்து பகவானை மேலும் மேலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஸ்துதி பண்றது ஸ்தோத்திரம் பண்றதுங்கிறது பக்த லட்சணம், பக்தியோட லட்சணம். பக்தியின் வெளிப்பாடு தான் ஸ்துதிகள் ஸ்தோத்திரங்கள். அப்பேற்பட்ட பக்தி நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா குரு கிருப்பையினால தான் கிடைக்கும். ஸோ அதனால மேலும் மேலும் குரு கிருப்பை கிடைக்கணும், மேலும் மேலும் பகவத் சரித்திரத்தை கேட்கணும், பகவானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுட்டு இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் ஆதித்யா மீதி சொல்லும். गोपिका जीवन स्मरणम गोविंद गोविंद सद्गुरुनाथ महाराज की जय. राधे राधे. राधे राधे. अक्षय माया ஆஸ்திகள் மாதிரி பெரிய மகாத்மாவா ஸ்மரிச்சுக்கிறதே பெரிய பாக்கியம். மகாத்மாவை ஸ்மரிச்சுக்கிறதே நமக்கு பெரிய ஒரு சித்தியை கொடுக்கும்.